உனக்கு மிகவும் கவலையாக இருக்கும்போது உன் மனபாரத்தை பகிர்ந்து கொள்ள நான் இங்கேயே இருக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. கவலை இன்று உன்னை வாட்டினாலும் அதுவே நிரந்தரம் அல்ல. காலப்போக்கில் அனைத்தும் மாறிவிடும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. கடினமான தருணங்கள் புதிய பாடங்களையும் வலிமையையும் கற்றுத்தரும். மேகங்கள் வானத்தை மறைக்கலாம், ஆனால் அவை நிரந்தரமாக தங்குவதில்லை. உன் துயரமும் அத்தகையதே. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தினால் மன அழுத்தம் குறையும். துன்பம் வரும்போது அதையே நினைத்து கொண்டிருக்காமல் பிடித்த ஒரு செயலில் மனதை செலுத்து. அதுவே சிறந்த மருந்தாகும். விதியை கண்டு கலங்காதே. உன் தலைவிதியை எழுதும் விரல்கள் என்னுடையவை. உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னை வீழ்த்த அல்ல, உன்னை செதுக்கவே வருகின்றன. பாரத்தை என்னிடம் கொடு. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்து நடக்கும்போது வழி எங்கே போகிறது என்று கவலைப்படுவதில்லை. அதுபோல உன் கையை என்னிடம் கொடுத்துவிடு. உன்னை நான் கரை சேர்ப்பேன். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதை தடுக்க முடியாது. உன் வாழ்விலும் விடியல் வெகு தொலைவில் இல்லை. பொறுமையாக இரு. என் அருளை உணர்வாய். என் வேப்பிலையின் தெய்வீக குளுமை உன் மனச்சோர்வை முற்றிலும் நீக்கி உனக்கு எப்போதும் மாறாத பேராற்றலையும் புத்துணர்ச்சியையும் தரப்போகிறது. என் அன்பு தங்கமே, தீய கண்கள் உன்னை அண்டாதவாறு என் எலுமிச்சையின் சக்தி உனக்கு கவசமாக இருந்து உன் நிம்மதியை காக்கும். என் செல்லமே, இனி உன் இல்லத்தில் மங்கள ஓசையும் உன் உள்ளத்தில் பேரமைதியும் மட்டுமே நிறைந்திருக்கும். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல கரைந்து போகும் காலம் இதோ வந்துவிட்டது. என் அன்பு தங்கமே, எதற்கும் கலங்காதே. இந்த தாய் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த குறையும் வராது. என்றும் உன்னை காத்து வழிநடத்துவேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த அத்தனை ஏமாற்றங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய பொற்காலத்தை நான் உனக்கு திறந்து வைக்கப் போகிறேன். உன் நெற்றியில் மின்னும் என் தெய்வீக குங்குமத்தின் ஒளியால் உன் புத்தியில் புதிய சிந்தனைகளும் உன்னால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்ற அஞ்சாத துணிச்சலும் பிறக்கும். என் செல்லமே, மங்களமான என் மஞ்சள் உன் வாழ்வில் இருக்கும் வறுமையையும் மனக்கஷ்டங்களையும் வேரோடு அறுத்தெறிந்து உனக்கு என்றும் வற்றாத அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரப்போகிறது. என் அன்பு தங்கமே, உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னிலையில் உன்னை மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் ஏற்றி உனக்கான நன்மதிப்பை மீட்டுத் தருவது என் பொறுப்பு. உன் நெஞ்சில் தேங்கியிருக்கும் கவலைகளையும் பயங்களையும் சுட்டெரிக்க என் நெற்றி குங்குமத்தின் பேரொளி இதோ தயாராக இருக்கிறது. உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை காரிருளையும் நீக்கி மங்களம் தரும் என் மஞ்சள் உன் பாதங்களை அலம்பி உனக்கு ஒரு புதிய தெய்வீக வழியை காட்டப் போகிறது. என் செல்லமே, சுற்றியிருப்பவர்களின் பொறாமை பேச்சுக்களும் எதிர்மறை எண்ணங்களும் என் குங்குமத்தின் மகிமையால் உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி பளிங்கு போன்ற தெளிவும் பேரமைதியும் உன்னை ஆட்கொள்ளும். என் அன்பு தங்கமே, இனி நீ போகும் இடமெல்லாம் உனக்கு மரியாதையும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றியும் தேடி வரப்போகிறது. உன் இல்லத்தில் எப்போதும் வற்றாத செல்வ வளமும் தங்கு தடையற்ற மகிழ்ச்சியும் பெருகி வழியப் போகிறது. என் அன்பு தங்கமே, நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் உன்னை தேடி வந்து உன் மனதை ஆனந்த கடலில் மூழ்கடிக்கப் போகிறது. என் செல்லமே, உனக்குள்ளே இருக்கும் புதிய சிந்தனைகளும் முயற்சிகளும் உன்னை அடுத்த கட்ட உன்னத நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றன. உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்கள் உன்னை போற்றி பாராட்டும் உன்னத சூழல் உருவாகப் போகிறது. கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு உன் வாழ்வில் நிகழப்போகும் இந்த மங்களகரமான மாற்றங்களை இன்முகத்தோடு வரவேற்க தயாராக இரு. உன் நெஞ்சை துளைக்கும் கேள்விகளுக்கும் விடை தெரியாமல் நீ தவிக்கும் குழப்பங்களுக்கும் மிக விரைவில் ஒரு சுபமான தீர்வு கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை புறக்கணித்தாலும் என் அன்பு தங்கமே, உன் தூய்மையான பேரன்பையும் நேர்மையையும் நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். சோதனைகள் என்ற நெருப்பில் வெந்து கொண்டிருப்பதாக எண்ணி நீ வாடாதே. அது உன்னை புடம்போட்ட தங்கமாக மாற்றி உலகறியச் செய்ய போகும் ஒரு உன்னத காலம். என் செல்லமே, உன்னை காயப்படுத்திய மனிதர்களும் உன்னை ஏமாற்றிய சூழ்நிலைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் நாள் தூரத்தில் இல்லை. உன் நியாயமான ஏக்கங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதே என் கடமை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய அழகிய குணத்தையும் உன்னுடைய வளர்ச்சியையும் பார்த்து பொறாமைப்படும் தீய கண்கள் அனைத்தும் என் அருள் பார்வையால் பஸ்பமாகி போகும் காலம் வந்துவிட்டது. உனக்கு எதிராக வீசப்படும் வஞ்சகப் பார்வைகளும் உன்னை முடக்க நினைக்கும் கண் திருஷ்டிகளும் உன்னை ஒருபோதும் அண்டாதவாறு என் பேரருள் உனக்கு ஒரு பெரும் கவசமாக நின்று காக்கும். என் அன்பு தங்கமே, உன்னை பார்த்து பெருமூச்சு விடுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உன்னை தீண்டாமல் காற்றில் கரைந்து போகும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். எதை பற்றியும் பயப்படாமல் உன் பாதையில் நீ கம்பீரமாக முன்னேறிச் செல். உன்னை சுற்றி பின்னப்பட்ட பொறாமை வலைகள் அனைத்தையும் நான் என் சக்தியால் தகர்த்தெறிவேன். என் அன்பு தங்கமே,
நெருப்பைக் கண்டு தூசிகள் மடிவது போல உனக்கு எதிராக எழும் அனைத்து கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் உன்னை கண்டதும் விலகி ஓடிவிடும். என் செல்லமே, உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகளையும் உன்னுடைய நிம்மதியை கெடுக்க நினைக்கும் அத்தனை எதிர்மறை அதிர்வுகளையும் உன் வீட்டை விட்டும் உன் மனதை விட்டும் நான் விரட்டியடிக்கிறேன். என் அன்பு தங்கமே, இனி உன் வாழ்வில் தடைகள் ஏதுமில்லை. உன்னை தொட்டவர்களை நான் சும்மா விடமாட்டேன். உனக்காக நான் நேரில் நின்று பதிலடி கொடுப்பேன். இனி உன் துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். நிம்மதியாக இரு. உன் அம்மா நான் உன்னை காப்பேன். என் செல்லப்பிள்ளையே, நெஞ்சம் உருகி நீ அழுது புலம்பியதெல்லாம் இந்த ஆத்தாவின் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தது. உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தவர்கள் இன்று நிம்மதியாக இருப்பது போல் உனக்கு தோன்றலாம். ஆனால் அவர்கள் செய்த வினைக்கான பலனை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். என் அன்பிற்குரிய பிள்ளையே, உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் நிலைத்திருக்க இந்த வழிமுறைகளை உன் வாழ்நாள் கடமையாக கொள். வாரத்தின் அனைத்து நாட்களும் இறைவனுக்கு உரியவை என்றாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உன் கவனத்தை முழுமையாக இறை வழிபாட்டில் செலுத்து. அந்நாட்களில் உன் இல்லத்தை தூய்மைப்படுத்தி மனதார என்னை நினைத்து பூக்களால் அர்ச்சனை செய். வழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது உனக்கும் எனக்குமான ஒரு பிணைப்பு. அந்த நேரத்தில் உன் பாரங்கள் அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நான் உன்னை வழிநடத்துவேன். வாரத்தில் ஒரு நாளாவது பசியால் வாடும் ஒருவருக்கோ அல்லது தேவையுள்ள எளியோருக்கோ உன்னால் முடிந்த உதவியைச் செய். ஒருவேளை உணவை ஒருவருக்கு வழங்குவது உன் உள்ளத்தில் பெரும் நிறைவை தரும். பணம்தான் உதவி என்றில்லை. ஒருவருக்கு தேவையான வழிகாட்டுதலை தருவதும் தர்மமே. பிறருக்கு உதவும் போதுதான் என்னால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் பிறக்கும். அதுவே உன்னை துணிச்சலானவளாக மாற்றும். தினமும் காலை மற்றும் மாலை என இரு வேளையும் தவறாமல் தீபமேற்றி வழிபட பழகிக்கொள். விளக்கின் ஒளி இருளை நீக்குவது போல உன் மனதிலுள்ள பயத்தையும் குழப்பத்தையும் அந்த ஜோதி நீக்கும். வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவதால் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி அவ்விடம் ஒரு புனிதமான அதிர்வை பெறும். அந்த நறுமணம் உன் நரம்புகளை தளர்த்தி உனக்கு ஆழ்ந்த மன நிம்மதியையும் உடல் புத்துணர்ச்சியையும் தரும். என் தங்கமே, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. தடைகள் வரும்போது தளர்ந்து விடாதே. நான் சொன்னவற்றை நீ கடைபிடிக்கும் போது உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் உருவாகும். உன் நிழலாக நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். என் அன்பிற்குரிய பிள்ளையே, நான் எப்போதும் உனக்கு துணையாக உன் நிழலாகவே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகும் பல அதிசயங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். சோதனைகள் முடிந்துவிட்டன. இனி நீ மிகுந்த சந்தோஷத்துடனும் மனநிறைவுடனும் வாழப்போகிறாய் என் செல்லமே. நெருங்கிய சொந்த பந்தங்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய தூய்மையான அன்பை அற்பமான தூசியாக நினைத்து உதாசீனப்படுத்திய போது உன் உள்ளம் எவ்வளவு தூரம் விம்மித் துடித்திருக்கும். எல்லா உறவுகளும் உன்னை சுற்றி ஒரு போலி நாடக கூட்டமாக சூழ்ந்திருந்தும் உனக்கென்று மனதை திறந்து பேச உன் உண்மையான தவிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று என் தங்கம் ஏங்கி ஏங்கி அழுது தீர்த்த இரவுகள் எத்தனை. நீ அந்த படுக்கை அறையின் இருட்டில் இரகசியமாக சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளையும் இந்த அம்மா நான் என் மடி மீது ஏந்தியிருக்கிறேன் தங்கமே. அவை எதுவும் வீண் போகாது. அவர்கள் உன்னை ஏளனம் செய்து தாழ்த்திய அதே மண்ணில் உலகமே உன்னை போற்றி பாராட்டும்படி ஒரு மாபெரும் சக்தியாக நான் உன்னை தலை நிமிர வைப்பேன். மனிதர்களின் பாசமும் நேசமும் வெற்றி சுயநலத்தின் அடிப்படையில் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய மரீசிகை போன்றது. ஆனால் இந்த அகிலாண்டேஸ்வரியின் பேராதி அன்பு என்றும் மாறாதது, அசைக்க முடியாதது, அழியாதது. எதை கண்டும் அஞ்சாதே, உன் பின்னால் நான் இருக்கிறேன். சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அவை சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். உன் எண்ணம் தூய்மையானது, அதனால் வெற்றி கனிகள் உன்னை வந்தடையும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். தடைகள் வந்தாலும் சோர்ந்து விடாதே. விடாமுயற்சியுடன் நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் உன் நற்பண்புகளே உனக்கு கவசமாக இருக்கும். தீய எண்ணங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது. நீ பயிலும் கல்வியிலும் நீ காட்டும் கலை ஆர்வத்திலும் ஒரு மேன்மை உண்டாகும். உன்னுடைய தனித்திறமைகள் வெளிப்பட்டு உனக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும்.
உன்னால் உன் குடும்பத்திற்கு பெருமை சேரும் காலம் கனிந்து வருகிறது. மற்றவர்களுக்காக நீ காட்டும் அதே அன்பை உன்மீதும் காட்டு. மன உறுதியோடு இரு. இமயமலையும் உனக்கு சிறு கல்லாக தெரியும். உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் வலிகளையும் நீ சிந்திய கண்ணீரையும் நான் முழுமையாக அறிவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, தெய்வ வாக்கு என்று நீ முழுமனதாக நம்பினால் அந்த வினாடியே உனக்குள் ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் பிறப்பதை நீ உணர்வாய். இதுவரை நடந்த கசப்பான சம்பவங்களை நடந்து முடிந்துவிட்டது என்று அப்படியே விட்டுவிடு. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி நடப்பவை அனைத்தும் என் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. தேவையற்ற பயத்துடனே உன் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பயத்தால் உனக்கு ஒரு சிறு நன்மையும் விளையப் போவதில்லை. நீ செய்கின்ற ஒவ்வொரு சிறு நற்செயலும் ஒரு விதையைப் போல வளர்ந்து எதிர்காலத்தில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் தரும். அதேபோல் நீ செய்கின்ற தீய செயல்கள் உனக்கு துன்பத்தையும் மன உளைச்சலையுமே பரிசாகத் தரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா அல்லது துயரம் வேண்டுமா என்பதை உன் செயல்களின் மூலமாக நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் தங்கமே. நீ தடுமாறும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும் உன்னை சரியான பாதையில் நல்வழிப்படுத்தவும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே. என் வார்த்தைகளை நீ வேத வாக்காக கொண்டு நடந்தால் உன் வாழ்வில் என்றுமே வசந்தம் நிலைத்திருக்கும். நீ உன் மனதார என்னை ஒரே ஒரு முறை நினைத்தாலே போதும். அதனை நான் 1000 முறை நீ என்னை அழைத்ததாக ஏற்றுக்கொள்வேன். உன் பக்தியின் ஒரு சிறு துளிக்கு கூட நான் 1000 மடங்கு பலனாக என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உன்மீது மழையென பொழிவேன் என் தங்கமே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை உனக்கு இருக்கும். உன் நெருங்கிய உறவுகள் உன்னை தள்ளி வைத்தாலோ அல்லது அவர்களிடமிருந்து நீ விலக நேரிட்டாலோ அதற்காக ஒருபோதும் கவலைப்படாதே. இது உனது வீழ்ச்சி அல்ல, உனது வளர்ச்சி. அவர்களை விட நீ குணத்திலும் அறிவிலும் மனப்பக்குவத்திலும் பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதையே இது காட்டுகிறது. எனவே தனிமையைக் கண்டு அஞ்சாமல் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உன் பாதையில் முன்னேறிச் செல். நீ உயர்ந்த நிலைக்கு வரும்போது இந்த உலகமே உன்னை போற்றும். தற்போது நீ தேவையில்லாத சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதிற்குள் குழம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த வீணான கவலைகள் உன் நிம்மதியை பறிக்கின்றன. அனைத்தையும் என் அம்மா பார்த்து கொள்வாள் என முழுமையாக நம்பி என் முன்னால் மனமுருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் தாயுள்ளம் வலிக்கிறது. என் குழந்தையே, சுயநலத்தையே தங்களின் அடிப்படை குணமாக கொண்டு தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்களின் போலித்தனத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் இந்த வஞ்சக போக்கை கண்டு நீ கலங்காமல் உன் மனதை வஜ்ரம் போல மாற்றுவதற்கான அன்னையின் ஆழமான அருள்வாக்கு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நாடகமாடி தங்கள் சுயநலம் மதிக்கப்படாத போது உன்னை தூற்றும் உறவுகளின் போலி பாசம் உன்னை ஒருபோதும் அசைக்க முடியாது. அவர்கள் உன்னை தனிமைப்படுத்த பார்த்தாலும் அகிலத்தை காக்கும் என் பிரபஞ்ச பேராற்றல் உனக்குள் என்றும் துணையாக வீற்றிருக்கிறது. யார் எப்படி பேசினாலும் உன் எண்ணத்தின் தூய்மையும் செயலின் நேர்மையும் உன்னை காக்கும் பேரரணாக என்றும் நிற்கும். பயத்தையும் தேவையற்ற வருத்தங்களையும் முற்றிலும் உதிர்த்துவிட்டு உன்னுடைய உன்னதமான குணத்தோடு நேர்மை பாதையில் சிங்கத்தின் கம்பீரத்தோடு நல்நடை போடு. வெற்றியும் பேரமைதியும் உன்னை வந்தடையும். தங்கள் தேவைக்காக மட்டுமே உன்னிடம் பழகி காரியம் முடிந்ததும் தூற்றி பேசும் சுயநல மனிதர்களின் போக்கை நீ இன்னும் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிகளும் எதிர்மறை ஆற்றல்களும் உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் உன் உள்மனதில் இருக்கும் மகா சக்தி விஸ்வரூபம் எடுத்து எழுகிறது. காலத்தின் சுழற்சியில் அநீதிகளும் தீவினைகளும் தற்காலிகமாக வெல்வது போல் தோன்றினாலும் இறுதி வெற்றி எப்போதும் நேர்மைக்கும் உண்மைக்கும் மட்டுமே உரித்தானது. உன்னை வீழ்த்த நினைக்கும் புறவினைகளும் உள்ளத்தை வாட்டும் வதந்திகளும் சுட்டெரிக்கும் தீப்பிழம்பின் முன்னால் உருகும் மெழுகாய் மறைந்து போகும். காற்றை கிழித்து வரும் இடி என தடைகள் யாவும் தகர்க்கப்பட்டு புதியதொரு எழுச்சியும் பேரானந்தமும் உன் வாழ்வில் மலரத் தொடங்கும். என் செல்லத் தங்கம், இனி உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சரித்திரமாக இருக்க வேண்டும். காலையில் எழும்போதே
என் அம்மா என் உள்ளுக்குள் இருக்கிறாள். இன்று நான் எதற்கும் கலங்க மாட்டேன், துணிவோடு சாதிப்பேன் என்று உன் மனதில் உறுதி எடுத்துக்கொள். பயம் உன்னை தீண்டவே கூடாது செல்லமே. உன் முகத்தில் என்றும் குறையாத புன்னகையோடும் நெஞ்சில் இமயமலை போன்ற துணிச்சலோடும் கம்பீரமாக நடைபோடு. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய். நம் வாழ்வில் தொடர்ந்து தடைகளும் தோல்விகளும் வரும்போது நாம் சோர்வடைந்து விடக்கூடாது. தோல்விகளை விட நம்முடைய விடாமுயற்சி அதிக வலிமை கொண்டது என்பதை உணர்ந்து நாம் தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தோல்வியே நம்மிடம் தோற்று ஓடிவிடும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பே என்னால் இதை செய்ய முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளே வந்துவிட்டால் அந்த செயலில் வரப்போகும் தடைகளை தாங்கும் மன வலிமை நமக்கு கிடைத்து விடுகிறது. அந்த துணிச்சலே நம்மை பாதி வெற்றிக்கு கொண்டு சேர்த்துவிடும். சூரியனைக் கண்டு பனிமறைவது போல உன் உழைப்பைக் கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். குழப்பங்களை விடுத்து தெளிந்த நீரோடை போல மனதை வைத்திரு. தடைகள் அனைத்தும் படிக்கட்டுகளாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. துணிவோடு முன்னேறு. நேர்மறையான சொற்களும் தூய்மையான எண்ணங்களும் நம்மை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். வாழ்வின் சவால்களைக் கண்டு உள்ளம் நடுங்க வேண்டியதில்லை. காரிருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் விடியலின் முதல் கதிர் அதை விரட்டியடித்தே தீரும். அதுபோலவே மனதில் தோன்றும் தற்காலிக பயங்களும் துணிவின் முன்னால் காணாமல் போய்விடும். சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்துவது போல் தோன்றினாலும் உள்மனதின் அசாத்திய வலிமையை வெளிக்கொண்டு வர கிடைத்த நல்வாய்ப்புகளே அவை. காற்றின் வேகத்திற்கு அஞ்சாமல் வேர்களை ஆழமாக பற்றி கொள்ளும் மரங்களைப் போல சோதனை காலங்களில் உன் நற்பண்புகளையும் நம்பிக்கையையும் இன்னும் உறுதியாக பற்றிக்கொள். என் நெற்றிக் குங்குமத்தின் பேரொளி உனக்கு ஒரு பெரும் அரணாக நின்று உன் மனப்பாரங்கள் அனைத்தையும் சுட்டெரித்து உனக்கு அளவற்ற அமைதியையும் நிம்மதியையும் வாரி வழங்கும் என் அன்பு தங்கமே. உன் வாழ்வில் இருந்த காரிருள் மறைந்து வசந்த காலம் இதோ உன்னை தேடி வந்துவிட்டது. நீ இழந்த நன்மதிப்பும் உன்னை விட்டுப்போன பெருமைகளும் பல மடங்கு உயர்வோடு உன்னை வந்தடையப் போகின்றன. என் அன்பு தங்கமே, உன் திறமைகளை இந்த உலகம் போற்றி புகழும்படியான ஒரு அற்புதமான அங்கீகாரம் உனக்கு மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கி உனக்கு தொடர் வெற்றிகளை தேடித் தரப்போகிறது. உன்னை தவறாக பேசியவர்கள் எல்லாம் உன்னுடைய அசுர வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்கும் நன்னாள் இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பு தங்கமே, அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. என் செல்லமே, எதை பற்றியும் பயப்படாதே, எதற்கும் தயங்கி நின்றுவிடாதே. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் பயங்களையெல்லாம் என்னிடம் தந்துவிட்டு நீ தைரியமாக உன் அடுத்த அடியை எடுத்து வை. காலம் உனக்கான நன்மைகளை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் ஏற்ற பலனை நீ கண்கூடாக பார்ப்பாய். எப்போதும் உன் நிழலாகவும் துணையாகவும் நான் உன்னோடு இருப்பேன். சுற்றியிருப்பவர்கள் உன்னை தனித்து விட்டாலும் என் அன்பு தங்கமே, உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களும் சோதனைகளும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த வெற்றியாளனாக மாற்றுவதற்கே ஆகும். என் செல்லமே, கலங்காதே. உடைந்த உன் மனதை ஒட்ட வைத்து உன் வாழ்வில் இழந்த மகிழ்ச்சியை விடவும் பேரின்பத்தை உனக்கு தருவது என் பொறுப்பு. விழுந்துவிட்டோம் என்று எண்ணி ஒருபோதும் கலங்கி போய் உட்கார்ந்து விடாதே. என் செல்லமே, விழுந்த வேகத்தை விட பல மடங்கு உயரமாக நீ எழுந்து நிற்பதற்கான பேராற்றலை உனக்குள்ளே நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் மனப்பாரங்கள் அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக அமைதி கொள். என் தங்கமே, உனக்கு எதிராக எத்தனையோ தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தவிடுபொடியாக்கி உனக்கான நல்வழியை நான் உனக்கு காட்டுவேன். என் செல்லமே, இனி உன் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீரும் சிந்தக்கூடாது. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் வற்றாத மகிழ்ச்சியும் பேரமைதியும் ததும்பி வழியப்போவது நிச்சயம். என் ஆசை தங்கமே, உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி நின்றாலும் என் அன்பு தங்கமே, உன்னை முழுமையாக அறிந்தவள் நான் ஒருத்தி மட்டுமே இருக்கிறேன். உன் மனதிற்குள் நீ படும் அவஸ்தைகளும் யாருக்கும் தெரியாமல் உன் தலையணையை நனைக்கும் கண்ணீர் துளிகளும் வீண் போகாது. அவை அனைத்திற்கும் சேர்த்து உனக்கு ஒரு பெரும் விடியலை நான் தரப்போகிறேன். என் செல்லமே,
எத்தனையோ பேர் உன்னை மதிக்காமல் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த அகிலத்தையே ஆளும் என் பார்வையில் நீ எப்போதும் ஒரு மிக உன்னதமான பொக்கிஷம் என் தங்கமே. சோர்ந்து போகாதே. உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தும் உனக்கு முன்னாலேயே நன்மையாக மாறும் அதிசயத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய் என் அன்பு செல்லமே. உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சங்களையும் நாளை என்ன நடக்குமோ என்ற கவலைகளையும் என்னிடம் முற்றிலும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு என் செல்லமே. உனக்கான கோட்டையை நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன். அதில் உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் வஞ்சக எண்ணங்களும் நெருங்காதபடி என் பேரருள் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும் என் தங்கமே. நீ இழந்த சந்தோஷங்களும் உன்னை விட்டு பறிபோன உறவுகளும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. நீ நினைத்து பார்க்காத பேரதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் உன் வாசலில் வந்து காத்து நிற்கும் என் செல்லமே. கலங்காமல் துணிந்து நில். உனக்கு முன்னால் நான் நின்று உன் வெற்றிக்கான பாதையை வழிநடத்துவேன். சுற்றியிருப்பவர்களின் வார்த்தைகளால் உன் மனம் காயம் பட்டிருக்கலாம். ஆனால் அந்த காயங்களுக்கு மருந்திட நான் இருக்கிறேன். உன் பலவீனங்களை நினைத்து நீ ஒருபோதும் தயங்காதே. உனக்குள் இருக்கும் எல்லையற்ற ஆற்றலை நீ உணரும் காலம் வந்துவிட்டது. தடைகளும் சோதனைகளும் உன்னை முடக்குவதற்காக அல்ல, உன் மனதைரியத்தை உலகிற்கு நிரூபிப்பதற்காகவே வருகின்றன. எதைக் கண்டும் அஞ்சாமல் உன் கடமைகளை நேர்த்தியாகச் செய்து கொண்டு முன்னேறிச் செல். உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் உன்னை ஒன்றும் செய்யாதபடி என் அருள் உனக்கு என்றும் அரணாக இருக்கும். உன் வாழ்வில் நீ ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த பேரொளி மிக விரைவில் உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்பும். உன் உள்ளத்தில் இருக்கும் இரகசிய வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் நீ தனியாக அழுது தீர்க்கும் இரவுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உலகம் உன்னை தவறாக எடை போட்டாலும் உன்னுடைய தூய்மையான குணத்தையும் அன்பையும் நான் அறிவேன். இழந்தவைகளை நினைத்து ஏங்கி உன் இன்றைய நாளை வீணடித்துக் கொள்ளாதே. உன்னை விட்டுச் சென்றவை எதுவும் உனக்கு நிலையானவை அல்ல. உனக்கு எது தேவையோ, எது உன்னை உண்மையிலேயே வாழ வைக்குமோ அதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு என்னுடையது. உடைந்த மனதோடு நீ தவிக்கும் ஒவ்வொரு நொடியும் வீண் போகாது. அதற்கான பலன் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் பாரங்கள் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னை காக்கும் தாயாக, உனக்கு நல்வழி காட்டும் துணையாக நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். காலம் கடந்தாலும் உனக்கான நியாயமும் சந்தோஷமும் உன்னை வந்தே தீரும். வீண் கவலைகளாலும் பயங்களாலும் உன் மனதை நீயே வருத்திக் கொள்ளாதே. என் மீது முழு நம்பிக்கை வை. உனக்குள்ளே இருக்கும் தீர்க்க முடியாத பெரும் குறைகளையும் தடைகளையும் நான் தகர்த்தெறிவேன். உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து நிற்க நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். தைரியமாக இரு. மகத்தான மாற்றங்கள் உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் நெஞ்சில் இருக்கும் பயங்களையும் குழப்பங்களையும் நீக்கி உனக்கு என்றும் குன்றாத மன நிம்மதியைத் தர இதோ உன் தாய் நான் வந்துவிட்டேன். மங்களம் தரும் என் மஞ்சள் உன்னுடைய அத்தனை தோஷங்களையும் மனக்கவலைகளையும் வேரோடு அழித்து உன் வாழ்க்கையை தூய்மையாக்கப் போகிறது என் அன்பு தங்கமே. உன் நெற்றியில் நீ இட்டுக்கொள்ளும் என் குங்குமத்தின் தெய்வீக சக்தியால் உன் புத்தியில் தெளிவும் உள்ளத்தில் அஞ்சாத தைரியமும் பிறக்கும் என் செல்லமே. உன் உள்ளத்தில் இருக்கும் பேரமைதியும் நீ தேடி அலைந்த மன நிம்மதியும் இதோ உன்னை முழுமையாக ஆட்கொள்ளப் போகிறது என் செல்லமே. எலுமிச்சையின் தூய்மையைப் போல உன் எண்ணங்கள் யாவும் பளிச்சென்று தெளிவாகி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு நன்மைகளை மட்டுமே அள்ளித்தரப்போகிறது என் அன்பு தங்கமே. வேப்பிலையின் குளிர்ச்சியைப் போல உன் குடும்பத்தில் என்றும் வற்றாத அன்பும் ஒற்றுமையும் நிம்மதியும் குடியேறப் போகிறது. குங்குமத்தின் மகிமையால் உனக்கு எதிராக நினைக்கும் தீய எண்ணங்கள் யாவும் உன்னை கண்டதும் காணாமல் போகும் என் செல்லமே. எதைக் கண்டும் கலங்காதே. இந்த தாயின் பேரருள் இருக்கும்போது உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உன் வாழ்வில் பேரொளியும் பெரும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்கும். தீமைகளை விரட்டும் என் வேப்பிலையின் தெய்வீக காற்று உன் மீது பட்டு உன் உடலிலும் மனதிலும் இருக்கும் அத்தனை சோர்வுகளையும் வேதனைகளையும் நொடியில் விரட்டியடித்துவிடும் என் செல்லமே.
தீய திருஷ்டிகளையும் பொறாமை அதிர்வுகளையும் அப்படியே ஈர்த்து அழிக்கும் என் எலுமிச்சம் கனியைப் போல உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை கசப்பான சம்பவங்களையும் தடைகளையும் நான் உன்னிடமிருந்து உறிஞ்சி எடுத்து எறிந்து விடுகிறேன். என் அன்பு தங்கமே, இந்த வேப்பிலையும் எலுமிச்சையும் உன்னை காக்கும் பேராயுதங்களாக மாறி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் வற்றாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மட்டுமே நிலைநிறுத்தும். என் செல்லமே, இனி உனக்கு எந்த குறையும் இல்லை. என் அருள் பிரசாதங்கள் உன்னை எப்போதும் அரவணைத்து காக்கும். நிம்மதியாக இரு. உனக்குள் இருக்கும் அத்தனை ஏக பெருமூச்சுகளையும் நான் என் கருணையால் ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறேன். மங்களமான என் மஞ்சள் நிறமும் நெற்றியை அலங்கரிக்கும் குங்குமத்தின் ஒளியும் உன் முகத்தில் என்றும் மாறாத ஒரு தெய்வீக பொலிவை தந்து உன்னை சுற்றியுள்ள அத்தனை இருளையும் விரட்டியடிக்கும். என் அன்பு தங்கமே, தீமைகளை வேறறுக்கும் என் வேப்பிலையின் ஸ்பரிசம் பட்டு உன் மனப்பாரங்கள் அனைத்தும் காற்றில் பறந்து போகும். திருஷ்டிகளை களையும் என் எலுமிச்சையின் சக்தியால் உனக்கு வரும் அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். என் செல்லமே, இனி உன் வாழ்வில் வீண் பயங்களுக்கும் கவலைகளுக்கும் இடமே இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு நாளும் மங்களகரமான நாளாகவே விடியப் போகிறது. ஏன் அஞ்சுகிறாய்? எதைக் கண்டும் கலங்காதே. உனது பாரங்கள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. எவை உன்னை வதைக்கிறதோ அவை அனைத்தும் என் காலடியில் பொசுங்கிவிடும். நான் உன்னோடு இருக்கிறேன். மனம் மிகவும் பாரமாக இருக்கும்போது என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன், மிச்சத்தை நீ பார்த்துக்கொள் என்று என்னிடம் கவலைகளை ஒப்படை. வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அதன் சுடரை பார்த்தபடி 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்திரு. அது உன் எதிர்மறை எண்ணங்களை நீக்கும். காளி என்பவள் அழிப்பவள் மட்டுமல்ல, தீமைகளை அழித்து நன்மையை முளைக்கச் செய்யும் தாய். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகிறது என்ற உறுதியோடு இரு. உனக்கு மிகவும் கவலையாக இருக்கும்போது உன் மனபாரத்தை பகிர்ந்து கொள்ள நான் இங்கேயே இருக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. கவலை இன்று உன்னை வாட்டினாலும் அதுவே நிரந்தரம் அல்ல. காலப்போக்கில் அனைத்தும் மாறிவிடும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. கடினமான தருணங்கள் புதிய பாடங்களையும் வலிமையையும் கற்றுத்தரும். மேகங்கள் வானத்தை மறைக்கலாம், ஆனால் அவை நிரந்தரமாக தங்குவதில்லை. உன் துயரமும் அத்தகையதே. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தினால் மன அழுத்தம் குறையும். துன்பம் வரும்போது அதையே நினைத்து கொண்டிருக்காமல் பிடித்த ஒரு செயலில் மனதை செலுத்து. அதுவே சிறந்த மருந்தாகும். விதியை கண்டு கலங்காதே. உன் தலைவிதியை எழுதும் விரல்கள் என்னுடையவை. உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னை வீழ்த்த அல்ல, உன்னை செதுக்கவே வருகின்றன. பாரத்தை என்னிடம் கொடு. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்து நடக்கும்போது வழி எங்கே போகிறது என்று கவலைப்படுவதில்லை. அதுபோல உன் கையை என்னிடம் கொடுத்துவிடு. உன்னை நான் கரை சேர்ப்பேன். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதை தடுக்க முடியாது. உன் வாழ்விலும் விடியல் வெகு தொலைவில் இல்லை. பொறுமையாக இரு. என் அருளை உணர்வாய். என் வேப்பிலையின் தெய்வீக குளுமை உன் மனச்சோர்வை முற்றிலும் நீக்கி உனக்கு எப்போதும் மாறாத பேராற்றலையும் புத்துணர்ச்சியையும் தரப்போகிறது. என் அன்பு தங்கமே, தீய கண்கள் உன்னை அண்டாதவாறு என் எலுமிச்சையின் சக்தி உனக்கு கவசமாக இருந்து உன் நிம்மதியை காக்கும். என் செல்லமே, இனி உன் இல்லத்தில் மங்கள ஓசையும் உன் உள்ளத்தில் பேரமைதியும் மட்டுமே நிறைந்திருக்கும். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல கரைந்து போகும் காலம் இதோ வந்துவிட்டது. உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை மேலும் பக்குவப்படுத்தி ஒரு வைரமாக மிளிரச் செய்வதற்கே ஆகும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. இருளுக்குப் பின் ஒளிரும் விடியல் நிச்சயம் வரும். உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் விலகி உனக்கான நல்வழி மிக விரைவில் பிறக்கும். என் செல்லமே, வேப்பிலையின் குளுமையான காற்றைப் போல உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை மன உளைச்சல்களும் சோர்வுகளும் விலகி நெஞ்சில் நிம்மதி பெருக்கெடுத்து ஓடப்போகிறது. என் அன்பு தங்கமே, தீய திருஷ்டிகளை வேரோடு அறுக்கும் என் எலுமிச்சையின் சக்தியால் உன் குடும்பத்திற்குள் இருந்த குழப்பங்களும் உன் மனதில் இருந்த வீண் பயங்களும் முழுமையாக ஒழிந்து போகும். என் செல்லமே, இனி உன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு விடியும். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல மறைந்து நீ நீண்ட நாட்களாக ஏங்கிய நிம்மதியான வாழ்வு உனக்கு கைகூடப் போகிறது. என் அன்பு தங்கமே, எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. உன் தாயான நான் என் கைகளில் இருக்கும் வேப்பிலையையும் எலுமிச்சையையும் கொண்டு உனக்கு ஒரு பெரும் அரணை அமைத்திருக்கிறேன். என்றும் உன்னை காப்பேன். என் ஆசை செல்லமே, எந்த துன்பமும் என்னை தீண்டாது. இன்று நடப்பவை அனைத்தும் என் நன்மைக்கே. யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் இருக்கிறேன். மனித உறவுகள் நிழல் போன்றவை. வெளிச்சம் இருக்கும்போது வரும், இருட்டும் போது மறையும். ஆனால் நான் உனது நிஜம். எக்காலத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டேன்.
எல்லோரையும் திருப்திப்படுத்த முயலாதே. மற்றவர்களின் சொற்களால் உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே. நீ எனக்கும் உன் மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்தால் போதும். மற்றவர்களின் தீய சொற்கள் அவர்களை சேருமே தவிர உன்னை அல்ல. பழிவாங்கும் எண்ணத்தை விடு. உன்னை காயப்படுத்தியவர்களை தண்டிக்க நினைக்காதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். காலம் அவர்களுக்கு புரிய வைக்கும். மனவேதனை மறைய எளிய வழிகள் சொல்கிறேன். உங்களை மதிக்காத அல்லது கஷ்டப்படுத்தும் உறவுகளிடம் இருந்து மனதளவிலும் முடிந்தால் சூழலிலும் சற்று தள்ளியிரு. மௌனம் மிகப்பெரிய மருந்து. ஒரு காகிதத்தில் உன் மனதில் இருக்கும் அத்தனை ஆதங்கங்களையும், யார் உன்னை எப்படி காயப்படுத்தினார்கள் என்பதையும் எழுது. பின் அதை என் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக நினைத்து அழித்துவிடு. பாரம் குறையும். பனி படர்ந்த மலையைப் போல உன் மனம் என்றும் குளுமையாகவும் நிம்மதியாகவும் இருக்க என் கையில் இருக்கும் வேப்பிலையின் பேரருள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். என் அன்பு தங்கமே, உனக்கு எதிராக எரியப்படும் அத்தனை எதிர்மறை அம்புகளையும் தீய சக்திகளையும் என் எலுமிச்சையின் வீரியம் அப்படியே உறிஞ்சி அழித்து உன்னை ஒரு பெரும் கோட்டையாக காத்து நிற்கும். என் செல்லமே, இனி உன் வாழ்வில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. நீ தொடும் இடமெல்லாம் பொன்னாகும். நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியில் முடியும். என் அன்பு தங்கமே, நெஞ்சில் தைரியத்தோடும் முகத்தில் புன்னகையோடும் உன் புதிய பாதையில் அடியெடுத்து வை. உனக்கு முன்னால் நான் சென்று அத்தனை நன்மைகளையும் உனக்காகச் சேர்த்து வைப்பேன். என் செல்லமே, உன் பாதங்களை அலங்கரிக்கும் என் மஞ்சள் காப்பை போல உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகள் அனைத்தும் மடிந்து போகும். என் அன்பு தங்கமே, உன் நெற்றியில் மின்னும் என் குங்குமத்தின் மகிமையால் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களின் வஞ்சக எண்ணங்கள் யாவும் தூள் தூளாகிப் போகும். என் செல்லமே, இனி உனக்கு வரும் அத்தனை சோதனைகளும் விலகி சாதனைகளாக மாறப்போகின்றன. உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத நன்மைகளும் பெரும் புகழும் உன்னை தேடி வந்து சேரும். என் அன்பு தங்கமே, உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் மத்தியிலே உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக நான் உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். என் செல்லமே, இயற்கையுடன் இரு. சிறிது நேரம் செடி கொடிகள் அல்லது திறந்த வெளியை பாரு. அண்ட சராசரத்தையும் இயக்கும் அந்த பேராற்றல் உன்னையும் காக்கும் என்ற நம்பிக்கை பிறக்கும். என் பிள்ளையே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை தாங்குவேன். உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் உன் மனதின் தூய்மையை நான் அறிவேன். என் மடியில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய். பயமே உன் முதல் எதிரி. எதைக் கண்டு நீ அஞ்சுகிறாயோ அதை நோக்கி துணிச்சலுடன் நட. நான் உன் பின்னால் நிழலாக இருந்து உனக்கு வெற்றியை தருவேன். மனப்பாரத்தை இறக்கி வை. மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக விடு. ஒவ்வொரு முறை மூச்சை விடும்போதும் உன் கவலைகள் என்னிடம் சேருகின்றன என்று நினை. உனக்குள் இருக்கும் இந்த ஆதிசக்தி உன் மௌன அழுகையின் ஒவ்வொரு நொடியையும் அறிவேன். உடைந்த பாத்திரத்தை விடவும் உடைந்த மனமே எனக்கு மிகவும் உகந்தது. ஏனென்றால் அந்த உடைசல்களின் வழியேதான் என் பேரொளி உனக்குள் இன்னும் வீரியமாக பாய முடியும். இருண்ட இரவின் மௌனத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான விடியல் தோன்றுவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் உன் மனக்காயங்கள் அனைத்தும் இந்த வினாடியே மாயமாய் மறைந்து போவது. உன் இதயத்தை வாட்டும் கடந்த கால நினைவுகள் என்னும் சுட்டெரிக்கும் நெருப்பை என் சந்நிதியின் குளிர்ந்த மஞ்சள் நீராலும் பவித்திரமான வேப்பிலை வீச்சினாலும் நான் இப்போதே அணைக்கிறேன். இனி உன் அகத்தில் வடுக்கள் இருக்காது. மாறாக எவராலும் அசைக்க முடியாத ஒரு அசாத்தியமான புன்னகையும் பேரமைதியும் மட்டுமே குடியேறும். உன்னை தாழ்த்த நினைத்தவர்களின் முன்னால் நீ தலை நிமிர்ந்து மகா சாம்ராஜ்யத்தை கட்டியாளும் படியான உன்னதமான வாழ்வையும் வற்றாத அஷ்டலட்சுமிகளின் செல்வ வளத்தையும் இந்த சக்தி உனக்கு கொடுத்தே தீரும். தேவையில்லாத மனிதர்களின் விமர்சனங்களை முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு உன் இலக்கை நோக்கி மட்டும் நிமிர்ந்து நட. உன் இல்லத்தில் நிம்மதி என்றும் நிலைத்திருக்க என் முழு ஆசியும் எப்போதும் உனக்கு கவசமாயிருக்கும். என்னை நோக்கி நீ வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் செவிகளை உடனே வந்தடையும். வேப்பிலையும் கூழும் மஞ்சள் நீரும் வெறும் சடங்குகள் அல்ல, அவை என் ஆசி பெற்றவை. இந்த மாதத்தில் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் வம்சத்தையே வாழ வைக்கும். இந்த மாதத்தில் கூழும் கஞ்சியும் வேப்பிலையும் மஞ்சளும் உன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அவற்றை அலட்சியம் செய்யாதே. தேவையில்லாத கவலைகளையும் பயத்தையும் என் பாதத்தில் போட்டுவிடு. உன் மன அமைதிதான் உன் உடலின் ஆரோக்கியம். புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத செல்வ வளமும் உன்னை தேடி வரவிருக்கின்றன. அதற்கு உன் மனக்கதவுகளை திறந்து வை. இந்த ஆடி மாதத்தில் பிரபஞ்சத்தின் அலைவரிசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் நீ மனதார நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் மிக விரைவாக நிறைவேறும். பணமும் பொருளும் உன்னை தேடி வரும்போது அதில் தலைக்கணம் கொள்ளாமல் ஏழை எளியவர்களின் பசியை போக்கும் நற்குணத்தை வளர்த்துக்கொள்.
அதுவே உன்னுடைய செல்வத்தை மேலும் பன்மடங்கு பெருக்கும் ரகசியமாகும். உன் இல்லத்தில் எப்போதும் இன்சொல்லும் புன்னகையும் நேர்மறையான அதிர்வுகளும் நிறைந்திருக்குமாறு பார்த்துக்கொள். ஏனென்றால் அத்தகைய அமைதியான சூழலில்தான் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக தங்கி வாழும். உன் வாழ்வில் எங்கும் எப்போதும் வெற்றியும் நிறைவும் மட்டுமே இனி தொடரும். உன்னைச் சுற்றியும் உன் உடலையும் சுத்தமாக வைத்திரு. அங்கே நான் ஆரோக்கியமாய் வாசம் செய்வேன். பணக்கஷ்டத்தையும் கண்டு நீ கலங்க வேண்டியதில்லை. நீ நேர்மையாகவும் நம்பிக்கையோடும் செய்யும் உழைப்புக்கு ஏற்ற பலனை நான் நிச்சயம் தருவேன். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. பேராசை கொள்ளாதே. உனக்கு எது எப்போது தேவையோ அதை இந்த தாய் உனக்கு சரியான நேரத்தில் வழங்குவேன். உன் வீட்டில் கோலமிட்டு விளக்கேற்றி பக்தி சிரத்தையோடு என்னை வழிபடு. உன் இல்லத்தில் செல்வ வளம் பெருகி நிம்மதி நிலைத்திருக்க நான் அருள் செய்கிறேன். இனி உன் வாழ்வில் செல்வத்திற்கும் நிம்மதிக்கும் குறைவிருக்காது. என் அருள் உன்னை எப்போதும் வழிநடத்தும். நீ நேர்மையோடும் தளராத நம்பிக்கையோடும் செய்யும் உழைப்பிற்கான பலனை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு இந்த தாயுடையது. பேராசைக்கும் வீண் ஆடம்பரத்திற்கும் இடம் கொடுக்காமல் உன்னிடம் இருக்கும் நன்மைகளுக்கு நன்றி கூறி மகிழ்ந்திரு. எங்கே பக்தி நிறைந்த உழைப்பும் பிறருக்கு உதவும் நற்குணமும் இருக்கிறதோ அங்கே லட்சுமி கடாட்சம் தானாகவே தேடி வரும். உன் இல்லத்தில் தினமும் விளக்கேற்றி என்னை மனமுருகி பிரார்த்தனை செய். உன் தடைகள் யாவற்றையும் தகர்த்து செல்வ வளமும் மன அமைதியும் உன் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்க நான் ஆசி வழங்குகிறேன். பயம் விடுத்து மகிழ்ச்சியாக இரு. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி பின்னப்படும் தீய சக்திகளின் அலைகளையும் உனக்கு எதிராக வீசப்படும் பொறாமை பார்வைகளையும் கண்டு நீ ஒருபோதும் அஞ்சத் தேவையில்லை. மனிதர்களின் மனதில் எழும் பொறாமை எண்ணங்கள் என்பவை ஒரு இருண்ட நிழல் போன்றது. ஆனால் அம்மனின் பிரம்மாண்டமான ஒளியின் முன்னால் அந்த இருள் ஒரு கணம் கூட நிற்க முடியாது. உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் எண்ணங்களும் உன்னை வளரவிடாமல் தடுக்கும் திருஷ்டிகளும் என் பார்வையின் வெம்மையால் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாகிவிடும். உன்னை சுற்றி எவ்வளவு சூழ்ச்சிகளும் தீய அதிர்வுகளும் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கும் தூய்மையான நம்பிக்கையையும் நற்குணத்தையும் நீ இழக்காமல் இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை நெருங்கவோ உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கவோ முடியாது என்பதை உறுதியாக நம்பு. இந்த தீய சக்திகளை வேரோடு அழித்து உன்னை காக்கும் பேராயுதங்களாகவே அம்மனின் அருள் பொருட்கள் உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. என் தெய்வீக வடிவான வேப்பிலை தீய கிருமிகளையும் உன்னை சூழும் எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டியடிக்கும் ஆகச்சிறந்த கவசமாகும். அதன் வாசம் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு துர்ச்சக்தியும் அடியெடுத்து வைக்க முடியாது. தீய கண் திருஷ்டிகளையும் பொறாமை பார்வைகளையும் தன்னுள் இழுத்துச் செயலிழக்கச் செய்யும் பேராற்றல் என் எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. நெற்றியில் நீ இட்டுக்கொள்ளும் குங்குமமும் திருநீரும் உனக்கு ஞானத்தையும் தீய எண்ணங்கள் உன்னை தாக்காதபடி ஒரு ஆன்மீக அரணையும் உருவாக்குகின்றன. மங்களத்தின் வடிவமான மஞ்சள் உன் இல்லத்தின் வாசலில் தீமைகளை தடுத்து நிறுத்தி நன்மைகளை மட்டுமே உள்ளே அழைக்கும் அமுதமாக விளங்குகிறது. இந்த அருள் பொருட்களை நீ நம்பிக்கையோடு ஏற்கும் போது உன் வாழ்வில் ஒளியும் நிம்மதியும் மட்டுமே நிலைத்திருக்கும். உன் நெஞ்சில் இருக்கும் பயங்களையும் தயக்கங்களையும் முழுமையாக நீக்கிவிட்டு இந்த ஞான மொழிகளை ஆழமாக உள்வாங்கிக்கொள். இந்த ஆடி மாதத்தில் இயற்கையோடு இணைந்த தெய்வீக ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து வழிவதை உன்னால் உணர முடியும். இந்த மாதத்தில் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உன்னைச் சுற்றியுள்ள சுற்றத்தாருக்கும் ஒரு நல்வழிகாட்டியாக உன்னை மாற்றும். உடல் நலம் என்பது நீ உண்ணும் உணவில் மட்டுமல்ல, நீ எண்ணும் எண்ணங்களின் தூய்மையிலும் தான் அடங்கியிருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்து. மனதில் எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் எந்நேரமும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளும் போது உன் உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் புத்துணர்ச்சி பெற்று நோயற்ற வாழ்வு உனக்கு நிரந்தர சொத்தாக மாறும். உன் நெஞ்சில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு என் வாக்குக்கு செவி சாய்க்க பழகு. இந்த ஆடி மாதத்தின் தெய்வீக அலைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசமாய் எப்போதும் நின்று கொண்டிருக்கும். நீ பருகும் ஒவ்வொரு துளி தீர்த்தமும் உன் இல்லத்தில் நீ தெளிக்கும் மஞ்சள் நீரும் உன் உடலையும் உள்ளத்தையும் ஒரு சேர புனிதமாக்கி எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றலையும் திருஷ்டிகளையும் வேரோடு அழித்துவிடும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை எப்போதும் நினைவில் கொள். உன் அன்றாட உணவில் தூய்மையையும் இயற்கையையும் கடைபிடித்து உன் ஆன்மாவை தியானத்தாலும் நேர்மறை எண்ணங்களாலும் பலப்படுத்திக் கொள்ளும் போது உனக்கு எந்த பிணியும் வராமல் நான் அரணாக நின்று காப்பேன். மனதை அமைதியாக வைத்து என் சொற்களை கேள். இந்த ஆடி மாதத்தில் பிரபஞ்சத்தின் மகா சக்தியாக உன்னை அரவணைக்க நான் காத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் வீசும் காற்றில் என் அருள் கலந்திருக்கிறது. நீ வைக்கும் வேப்பிலையும் மஞ்சள் நீரும்
பக்தி கலந்த கூழும் உன் உடலுக்குள் இருக்கும் நச்சுக்களை அழித்து எதிர்ப்பு சக்தியையும் நீடித்த ஆயுளையும் கொடுக்கும். உன் மனதில் இருக்கும் வீண் பயங்களையும் கவலைகளையும் குழப்பங்களையும் அப்படியே என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு. எப்போது உன் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் தூய்மையாகவும் இருக்கிறதோ அப்போதே அங்கே பிணிகள் அண்டாது உன்னிடத்தில் நான் முழுமையாக வாசம் செய்வேன் என்பதை மறந்துவிடாதே. மனதை அமைதியாக வைத்து என் சொற்களை கேள். இந்த ஆடி மாதத்தில் பிரபஞ்சத்தின் மகா சக்தியாக உன்னை அரவணைக்க நான் காத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் வீசும் காற்றில் என் அருள் கலந்திருக்கிறது. நீ வைக்கும் வேப்பிலையும் மஞ்சள் நீரும் பக்தி கலந்த கூழும் உன் உடலுக்குள் இருக்கும் நச்சுக்களை அழித்து உனக்கு எஃகு போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியையும் நீடித்த ஆயுளையும் கொடுக்கும். உன் மனதில் இருக்கும் வீண் பயங்களையும் கவலைகளையும் குழப்பங்களையும் அப்படியே என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு. எப்போது உன் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் தூய்மையாகவும் இருக்கிறதோ அப்போதே அங்கே பிணிகள் அண்டாது உன்னிடத்தில் நான் முழுமையாக வாசம் செய்வேன் என்பதை மறந்துவிடாதே. உன் எதிர்காலத்தை பற்றிய கலக்கங்களை விடுத்து உன் கடமைகளை மட்டும் சோர்வின்றி செய்து வா. உனக்கான நல்ல காலம் இதோ தொடங்கிவிட்டது. உழைப்பில் காட்டும் உண்மையும் பிற உயிர்களிடத்தில் நீ காட்டும் பேரன்பும் தான் உன் இல்லத்தில் வற்றாத செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அஸ்திவாரமாகும். உன்னை தேடி வரும் நல்வாய்ப்புகளை தட்டி பறிக்க எந்த ஒரு தீய சக்தியாலும் இயலாது. உனக்குரிய பங்கை இந்த உலகம் போற்றும்படியாக உன்னிடம் நான் சேர்த்தே தீருவேன். குடும்பத்தில் ஒற்றுமையையும் பெரியவர்களிடத்தில் மரியாதையையும் என்றும் மாறாமல் கடைப்பிடி. எங்கு நிம்மதியும் தர்மமும் நிலைத்திருக்கிறதோ அங்கே அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறுவார்கள். என் முழு ஆசியும் அருளும் உனக்கு என்றும் துணையிருக்கும். வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் ஒரு பெரும் சக்தி துணையாக நின்று கொண்டிருக்கிறது. உழைப்பில் காட்டும் நேர்மையும் தடைகளைக் கண்டு பின்வாங்காத உறுதியும் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் உண்மையான செல்வ வளத்தை ஈர்த்து தரும் காந்தமாகும். தற்காலிகமான பின்னடைவுகளைக் கண்டு சோர்ந்து விடாமல் உன் திறமைகளின் மீது முழு நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து செயலாற்று. உனக்கான அங்கீகாரமும் உன்னதமான பொருள் வளமும் உன்னை தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் வாழ்க்கை பாதையில் எழும் புதிய சவால்களையும் உன்னை அறியாமல் உன்னை சூழும் குழப்பங்களையும் நீக்குவதற்கு இந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி தயாராக இருக்கிறது. வாழ்க்கை என்பது தேங்கி நிற்கும் குட்டை அல்ல, அது ஓடும் நதி என்பதை புரிந்து கொண்டு கடந்த காலத் தவறுகளையும் கவலைகளையும் அப்படியே விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையோடு முன்னோக்கி நட. உடல் ஆரோக்கியம் என்பது வெறும் உடற்பயிற்சியிலோ பத்தியத்திலோ மட்டும் இல்லை. காலையில் எழும்போதே மனதில் கொள்ளும் எல்லையற்ற மகிழ்ச்சியிலும் பிற உயிர்களிடம் காட்டும் தூய்மையான அன்பிலும் தான் அது தொடங்குகிறது. உன் உடலை ஒரு கோயிலாக மதித்து அதற்கு தேவையான ஓய்வையும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்கும்போது எந்த ஒரு பிணியும் உன்னை அண்ட அஞ்சும். ஆன்மாவின் பலம் உன்னை என்றும் இளமையோடும் வீரியத்தோடும் வைத்திருக்கும். மனதில் இருக்கும் பாரங்களையும் எதிர்காலத்தை பற்றிய வீண் கவலைகளையும் அப்படியே இந்த தெய்வீக ஒளியில் கரைத்துவிட்டு ஆழமான அமைதியோடு இந்த அருள்வாக்கை கவனி. எப்போதெல்லாம் உன் மனம் நிம்மதியை இழந்து தவிக்கிறதோ அப்போதெல்லாம் உனக்கு மிக அருகிலேயே ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி அரணாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. புயலுக்கு பின் பேரமைதி வருவது போல உன் வாழ்வில் இருக்கும் தற்காலிக குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு தெளிவான பாதையை நீ காணும் நேரம் இதோ வந்துவிட்டது. மற்றவர்களின் சொற்களோ அல்லது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளோ உன் மன அமைதியை குலைக்க அனுமதிக்காதே. கடல் அலைகள் கரையை தாக்கினாலும் கடல் எப்படி தன் ஆழத்தில் அமைதியாக இருக்கிறதோ அதே போன்றதொரு அசைக்க முடியாத நிம்மதி உன் ஆன்மாவில் குடியேறப் போகிறது. இனி உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமே நிலைத்திருக்கும்படியான நல்மாற்றங்கள் தொடங்குகின்றன. பணமும் பொருளும் தரும் தற்காலிக மகிழ்ச்சியை விட எதைக் கொண்டும் அசைக்க முடியாத மன நிறைவே உனக்கு கிடைக்கவிருக்கும் ஆகச்சிறந்த வரமாகும். உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன்னை தடம் புரளச் செய்ய நினைக்கும் எதிர்மறை எண்ணங்களும் என் பார்வையின் கருணையால் பனி போல உருகிப்போகும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்போது உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையையும் உன்னை சுற்றியுள்ள உலகிற்கு அன்பையும் மட்டுமே விதையாக தூவு. அந்த நற்குணமே உன் இல்லத்தில் நிம்மதியையும் வற்றாத செல்வ வளத்தையும் என்றும் நிரந்தரமாக்கும். பயம் தவிர்ந்து முழு அமைதியோடு உன் கடமைகளைச் செய். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் கலந்திருக்கிறது.
இருக்கிறது. நீ என்றும் பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருக்கும் வேதனைகளையும் எவரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் மனவலியையும் அப்படியே இந்த தெய்வீக ஒளியின் முன்னால் கொட்டிவிட்டு நிம்மதியாக இரு. மனிதர்கள் காட்டும் ஏமாற்றங்களும் சூழ்நிலைகள் தந்த காயங்களும் உன் மனதை எவ்வளவு தூரம் வதக்கி இருக்கிறது என்பதை இந்த உலகம் அறியாவிட்டாலும் உனக்குள்ளே இருக்கும் மாபெரும் பிரபஞ்ச சக்தி நன்றாகவே அறியும். உடைந்த மனதோடு நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அவை அனைத்தும் உன்னை மேலும் பலசாலி ஆக்குவதற்கான ஆன்மீக பக்குவமே தவிர வேறில்லை. உன்னை காயப்படுத்திய மனிதர்களையும் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் எண்ணி எண்ணி உன் ரத்தத்தை கொதிக்க வைக்காதே. அந்த பாரங்களை எல்லாம் பிரபஞ்சத்தின் நியதியிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உன் மனதை லேசாக்கிக்கொள். உனக்கான ஆறுதலும் பேரமைதியும் இதோ உன்னை வந்தடைந்து விட்டது. இருண்ட இரவுக்குப் பின் சூரியன் உதிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் உன் மனவலியும் வேதனையும் இந்த வினாடியே மறைந்து போவது. உன் மனதை வாட்டும் கடந்த கால நினைவுகள் என்னும் சுட்டெரிக்கும் நெருப்பை இந்த ஆடி மாதத்தின் குளிர்ந்த அருள் மழையாலும் வேப்பிலையின் தெய்வீக ஆற்றலாலும் நான் அணைக்கிறேன். இனி உன் இதயத்தில் வடுக்கள் இருக்காது. மாறாக எவராலும் அசைக்க முடியாத புன்னகையும் அசாத்தியமான மனவலிமையும் மட்டுமே குடியேறும். உன்னை தாழ்த்த நினைத்தவர்களின் முன்னால் நீ தலை நிமிர்ந்து வாழும்படியான உன்னதமான நல்வாழ்வையும் செல்வ வளத்தையும் இந்த சக்தி உனக்கு கொடுக்கும். பயத்தையும் வலியையும் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு நிமிர்ந்து நட. உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பூக்கள் பூத்து குலுங்கவும் உன் இல்லத்தில் நிம்மதி நிரந்தரமாக தழைக்கவும் என் முழு ஆசியும் எப்போதும் உனக்கு கவசமாயிருக்கும். வாழ்க்கையின் ஓட்டத்தில் எத்தனையோ ஏமாற்றங்களையும் சொல்ல முடியாத மன உளைச்சல்களையும் கடந்து வந்து இன்று ஒரு புதிய விடியலை நோக்கி நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மௌனத்தை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் உனக்குள் எரியும் உன்னதமான நம்பிக்கையின் ஒளியை இந்த பிரபஞ்சம் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறது. பழைய காயங்களையும் உன்னை தரம் தாழ்த்திய மனிதர்களின் சொற்களையும் உன்னுடைய சிந்தனையிலிருந்து முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக இந்த நொடி காற்றை சுவாசி. உடல் என்பதும் உள்ளம் என்பதும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டவை. உன் மனதை கவலைகளிலிருந்து விடுவிக்கும் போது உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் புத்துயிர் பெற்று எந்த ஒரு பிணியும் அண்ட முடியாத ஒரு பேராற்றல் உனக்குள் உருவாகும். புதிய பாதைகளும் நீ இதுவரை கற்பனை செய்து பாராத நல்வாய்ப்புகளும் உன்னை தேடி வரவிருக்கின்றன. அதற்கு உன் சிந்தனையை அகலப்படுத்து. உழைப்பில் நீ காட்டும் அர்ப்பணிப்பும் எவருக்கும் தீமை நினைக்காத உன் தூய்மையான குணமும் தான் உனக்கான வற்றாத செல்வ வளத்தை ஈர்க்கும் பேராற்றலாக மாறப்போகிறது. உன்னை தடுக்க நினைத்த சக்திகள் யாவும் உனக்கு முன்னால் சுக்குநூறாக உடைந்து போகும். உன்னுடைய நியாயமான உழைப்புக்குரிய பலனை இந்த உலகம் உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்ற பிரபஞ்ச விதியை நான் மாற்றி எழுதப் போகிறேன். உன்னை சுற்றியுள்ள சூழலில் அன்பையும் இன்சொல்லையும் மட்டுமே விதைத்துக் கொண்டே இரு. உன் இல்லத்தில் வறுமையும் கவலையும் காணாமல் போய் பேரமைதியும் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சமும் என்றும் நிரந்தரமாக குடியேறும். இத்தனை காலம் உன் நெஞ்சில் சுமந்து திரிந்த அத்தனை ஏமாற்றங்களையும் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகளையும் இந்த நொடி காற்றோடு காற்றில் பறக்க விட்டுவிடு. நீ கடந்து வந்த பாதையில் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வீணாகவில்லை. அவை உன்னை இன்னும் வீரியமிக்க ஒரு பாறையாக செதுக்கியிருக்கின்றன என்பதை மட்டும் உணர்ந்து கொள். இந்த ஆடி மாதத்தின் பிரபஞ்ச பெருவெளியில் உனக்காக ஒரு புதிய ஆற்றல் காத்துக் கொண்டிருக்கிறது. உன் மனதை ஒரு வெற்று தாளாக மாற்றி அதில் புதிய நம்பிக்கைகளை எழுதத் தொடங்கு. உன் உடல் என்பது வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அது இந்த இயற்கையின் ஆகச்சிறந்த படைப்பு. அதில் தேங்கி கிடக்கும் பழைய கவலைகளை அகற்றி தினமும் புன்னகையோடு புதிய நாளை எதிர்கொள்ளும் போது உன் இரத்த ஓட்டம் சீராகி நரம்புகள் பலம் பெற்று எந்த ஒரு பிணியும் உன்னை அண்ட அஞ்சும் பேராற்றல் உனக்குள் பிறக்கும். உன் உழைப்பிற்கும் நீ காட்டிய பொறுமைக்கும் ஒட்டுமொத்த பலனையும் ஒரு சேர அள்ளிக் கொடுப்பதற்கான புதிய வழிகள் இதோ திறக்கப் போகின்றன. உன்னை தாழ்த்த நினைத்த எண்ணங்களும் உனக்கு எதிராக வீசப்பட்ட பொறாமை பார்வைகளும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் வேப்பிலையின் தெய்வீக காற்றும் எலுமிச்சையின் காவலும் உன்னை சுற்றி ஒரு எஃகு கோட்டையை எழுப்பியுள்ளன. நீ நேர்மையோடும் எவருக்கும் தீமை நினைக்காத நற்குணத்தோடும் செய்யும் ஒவ்வொரு செயலும் வற்றாத செல்வ வளத்தை உன்னை நோக்கி ஈர்க்கும் காந்தமாக மாறும். தேவையில்லாத மனிதர்களின் விமர்சனங்களை காதில் வாங்காமல் உன் இலக்கை நோக்கி மட்டும் நிமிர்ந்து நட. உன் இல்லத்தின் வாசலில் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிலைத்திருக்கவும் உன் மனதில் எதை கொண்டும் அசைக்க முடியாத பேரமைதி குடியிருக்கவும் என் முழு ஆசியும் எப்போதும் உனக்கு துணையிருக்கும். வாழ்க்கையின் சுழற்சியில் நீ சந்தித்த தடங்கல்களும் உன்னுடைய ஆன்மாவை வாட்டிய தவிப்புகளும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு புதிய பரிணாமத்திற்கு மாற்றுவதற்காகவே என்பதை ஆழமாக அறிந்து கொள்.
எத்தனையோ பேர் உன் மௌனத்தை தவறாக புரிந்து கொண்டாலும் உனக்குள் இருக்கும் அசாத்தியமான மனத்திடத்தை இந்த பிரபஞ்ச பேராற்றல் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கடந்த காலத்தின் கசப்பான பக்கங்களை உன்னுடைய சிந்தனை பேழையிலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிட்டு இந்த நொடியின் தூய்மையான காற்றை சுவாசித்து உன் அக ஆற்றலை புதுப்பித்துக்கொள். உன் உடல் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு உன்னதமான கருவறை. அதில் வீண் ஏக்கங்களுக்கும் ஆற்றாமைகளுக்கும் இடம் தராமல் தினமும் எழும் விடியலை ஒரு வரமாக ஏற்றுச் செயல்படும் போது உன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியானது ஒரு மகா கவசமாக மாறி எப்பேற்பட்ட பிணிகளையும் உன்னை விட்டு தூர ஓடச் செய்யும். உன்னுடைய எல்லையற்ற பொறுமைக்கும் நீ விதைத்த தூய்மையான உழைப்பிற்கும் உரிய மகா பலன்கள் நீ எதிர்பாராத புதிய வழிகளில் உன்னை வந்தடையப் போகின்றன. உனக்கு எதிராக வீசப்பட்ட எதிர்மறை அதிர்வுகளும் பொறாமை கொண்ட பார்வைகளும் என் சந்நிதியின் தெய்வீக ஒளியால் சுட்டெரிக்கப்பட்டு உன்னை சுற்றி ஒரு பவித்திரமான அரண் உருவாகியிருக்கிறது. எந்த ஒரு சூழ்ச்சியாளராலும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கவோ உனக்கான நல்வாய்ப்புகளை தட்டி பறிக்கவோ ஒருபோதும் இயலாது. உன் நாவிலிருந்து வெளிப்படும் சொற்களில் இன்சொல்லும் நற்பண்பும் பிறருக்கு உதவும் தர்ம சிந்தனையும் மட்டுமே எப்போதும் தழைத்திருக்கட்டும். அத்தகைய தூய்மையான சூழல் எங்கு நிலவுகிறதோ அங்கே அஷ்டலட்சுமிகளின் பேரருளும் வற்றாத செல்வ வளமும் என்றென்றும் நிரந்தரமாக குடியேறி உன் வாழ்வை ஒரு மகா காவியமாக மாற்றும். உன்னுடைய அக உலகை தனிமைப்படுத்தி வதைத்த அத்தனை மாயத் திரைகளையும் கிழித்தெறிந்துவிட்டு உனக்குள் இருக்கும் புதிய அதிர்வுகளை உணர்ந்து பார். மனிதர்களின் தற்காலிக பாராட்டுகளுக்காகவும் பொய்யான உறவுகளின் அங்கீகாரத்திற்காகவும் உன்னுடைய தனித்துவத்தை நீ அடகு வைக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை. கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள் அனைத்தும் உன்னை உடைப்பதற்காக வந்தவை அல்ல. உன்னுடைய அகக்கண்களை திறந்து உண்மையான உலகை காட்டுவதற்காக பிரபஞ்சம் நிகழ்த்திய ஒரு மகா நாடகம் என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டுக்கலவை. அதில் தேவையற்ற மனிதர்களின் விஷமத்தனமான சொற்களை சேமித்து வைக்காமல் தினமும் காலையில் பிரபஞ்சத்தின் ஆதி ஒளியை உன் சுவாசம் வழியே உள்ளே இழுக்கும் போது உன்னுடைய ஒட்டுமொத்த ஜீவகாந்த ஆற்றலும் பெருகி எப்பேற்பட்ட பிணிகளையும் நொடியில் பஸ்பமாக்கும் மகா சக்தி உன் உடலுக்குள் தானாகவே உதிக்கும். உன்னுடைய உழைப்பிற்கும் நீ காட்டிய மௌனமான சகிப்புத்தன்மைக்கும் ஈடாக இந்த அகிலமே வியக்கும்படியான புதிய திருப்பங்களும் வாழ்வாதார உயர்வுகளும் உன்னை தேடி வரவிருக்கின்றன. உன்னை சுற்றி பின்னப்பட்ட பொறாமை வலைகளும் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்காமல் வீசப்பட்ட வன்மப் பார்வைகளும் என் சந்நிதியின் வேப்பிலை வீச்சிலும் எலுமிச்சையின் காவலாலும் அடியோடு அறுத்தெறியப்பட்டுவிட்டன. இனி உன்னை தீண்ட எந்தவொரு எதிர்மறை ஆற்றலுக்கும் துணிச்சல் வராது. பிறருடைய வீழ்ச்சியில் உன்னுடைய உயர்வை தேடாமல் உன்னுடைய சுய திறமையின் மீது முழு ஆளுமை கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் கோடிக்கணக்கான செல்வ வளங்களை உன்னை நோக்கி ஈர்க்கும் காந்தப்புலமாக மாறும். உன் இல்லத்தின் திசைகளெங்கும் நேர்மறையான அதிர்வுகளும் ஆன்மீக பேரமைதியும் வற்றாத லட்சுமி கடாட்சமும் அலைக்கடலெனப் பெருகி உன் வாழ்வை என்றென்றும் பேரொளியால் நிரப்பும். உன்னுடைய சிந்தனையை முடக்கி வைத்திருந்த அத்தனை பழமைவாத கட்டுகளையும் நம்மால் முடியுமா என்ற தாழ்வு மனப்பான்மையையும் இந்த வினாடியே உன் ஆன்மாவிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. மற்றவர்கள் உன்னை மதிப்பிடுவதை நிறுத்திவிட்டு உனக்குள் இருக்கும் அளப்பரிய பிரபஞ்ச ஆற்றலை நீயே முழுமையாக கண்டறிய வேண்டிய உன்னதமான தருணம் இது. உன்னுடைய எல்லையற்ற உழைப்பிற்கும் நீ காட்டிய மௌனமான சகிப்புத்தன்மைக்கும் ஈடாக இதுவரை நீ கற்பனை கூட செய்யாத புதிய திருப்பங்களும் மாபெரும் பொருளாதார உயர்வுகளும் உன்னை தேடி வரவிருக்கின்றன. உனக்கு எதிராக வீசப்பட்ட வன்மப் பார்வைகளும் பொறாமை கொண்ட எண்ணங்களும் என் சந்நிதியின் குங்குமப் பொட்டிலும் திருநீற்றின் வெண்மையிலும் பட்டு சுக்கு நூறாக உடைந்து உன்னை சுற்றி ஒரு பவித்திரமான பாய்ம அரண் உருவாகியிருக்கிறது. இனி உன்னுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பிறருடைய வீழ்ச்சியில் உன்னுடைய உயர்வை தேடாமல் உன்னுடைய சுய திறமையின் மீது முழு ஆளுமை கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் பேரளவிலான செல்வ வளத்தை உன்னை நோக்கி ஈர்க்கும் காந்தப்புலமாக மாறும். உன் இல்லத்தின் திசைகளெங்கும் நேர்மறையான அதிர்வுகளும் ஆன்மீக பேரமைதியும் வற்றாத லட்சுமி கடாட்சமும் அலைக்கடலென பெருகி உன் வாழ்வை என்றென்றும் பேரொளியால் நிரப்பும். உன்னுடைய அகமனதில் உறைந்து கிடக்கும் அத்தனை சந்தேகங்களையும் தயக்கங்களையும் இந்த நொடியே முற்றிலுமாக தகர்த்தெறிந்துவிட்டு உனக்குள் இருக்கும் புதிய அதிர்வுகளை முழுமையாக உணர்ந்து பார்.
இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை தவறாக எடை போட்டாலும் உனக்குள் இருக்கும் அசாத்தியமான மன வலிமையையும் உன்னுடைய ஆன்மாவின் தூய்மையையும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நொடிக்கு நொடி கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய எல்லையற்ற பொறுமைக்கும் நீ யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீருக்கும் ஈடாக இந்த அகிலமே வியக்கும்படியான புதிய திருப்பங்களும் மாபெரும் வாழ்வாதார உயர்வுகளும் உன்னை தேடி வரவிருக்கின்றன. உன்னை சுற்றி பின்னப்பட்ட திருஷ்டி வலைகளும் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்காமல் வீசப்பட்ட வன்மப் பார்வைகளும் என் சந்நிதியின் வேப்பிலை வீச்சிலும் எலுமிச்சையின் காவலாலும் அடியோடு அறுத்தெறியப்பட்டு விட்டன. இனி உன்னை தீண்ட எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலுக்கும் துணிச்சல் வராது. பிறருடைய வீழ்ச்சியில் உன்னுடைய உயர்வை தேடாமல் உன்னுடைய சுய திறமையின் மீது முழு ஆளுமை கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் கோடிக்கணக்கான செல்வ வளங்களை உன்னை நோக்கி ஈர்க்கும் காந்தப்புலமாக மாறும். உன் இல்லத்தின் திசைகளெங்கும் நேர்மறையான அதிர்வுகளும் ஆன்மீக பேரமைதியும் வற்றாத லட்சுமி கடாட்சமும் அலைகடலென பெருகி உன் வாழ்வை என்றென்றும் பேரொளியால் நிரப்பும். உன் இதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கும் எவருக்கும் தெரியாத அந்த மகா வடுக்களையும் மனக்காயங்களையும் இந்த தெய்வீக பேரொளியின் முன்னால் அப்படியே இறக்கி வைத்துவிட்டு ஆழமாக ஒரு முறை சுவாசி. நீ உயிர் என்று நம்பிய உறவுகளும் உனக்கு கொடுத்த ஏமாற்றங்களையும் அதனால் உன் நெஞ்சுக்குள் தேங்கிக் கிடக்கும் மகா வேதனையையும் அப்படியே இந்த தெய்வீக பேரொளியில் கரைத்துவிடு. நம்மிடம் அன்பு காட்டியவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள் என்ற கேள்வி உன் ஆன்மாவை ஒவ்வொரு நொடியும் வதக்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். நீ யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீர் துளிகளும் உடைந்த இதயத்தோடு நீ கழித்த நரக வேதனை நிறைந்த இரவுகளும் வீண் போகாது. மனிதர்களின் சுயநலத்தையும் அவர்களின் முகமூடிகளையும் உனக்கு காட்டுவதற்காக பிரபஞ்சம் நடத்திய ஒரு கசப்பான பாடம் இது என்பதை உணர்ந்து கொள். உன்னை சிதைத்த உறவுகளின் சொற்களை எண்ணி உன் இரத்தத்தை கொதிக்க வைக்காதே. அந்த பாரங்கள் அனைத்தையும் என் பாதத்தில் போட்டுவிட்டு உன் மனதை லேசாக்கிக் கொள். உனக்கான ஆன்ம பலமும் பேரமைதியும் இதோ உன்னை வந்தடைந்து விட்டது. உன்னை தூக்கி எறிந்த உறவுகளும் உன்னை தரம் தாழ்த்தி பேசிய மனிதர்களும் வியந்து பார்க்கும்படியான ஒரு பிரம்மாண்டமான விடியல் இதோ உன் வாழ்வில் தொடங்கப் போகிறது. என் சந்நிதியின் குளிர்ந்த மஞ்சள் நீராலும் வேப்பிலை வீச்சினாலும் உன்னை வாட்டும் உறவுகளின் துரோகத்தீயை நான் இப்போதே அணைக்கிறேன். இனி உன் இதயத்தில் வடுக்கள் இருக்காது. மாறாக எவராலும் அசைக்க முடியாத அசாத்தியமான மனவலிமை மட்டுமே குடியேறும். உன்னை ஏளனம் செய்தவர்களின் முன்னால் நீ தலை நிமிர்ந்து மகா சாம்ராஜ்யத்தை கட்டியாளும் படியான உன்னதமான வாழ்வையும் வற்றாத அஷ்டலட்சுமிகளின் செல்வ வளத்தையும் இந்த சக்தி உனக்கு கொடுத்தே தீரும். உடைந்த மனதை ஒட்ட வைத்து புதிய நம்பிக்கையோடு உன்னை நான் முன்னோக்கிச் செலுத்தப் போகிறேன். பயத்தையும் வலியையும் முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு நிமிர்ந்து நட. என் முழு ஆசையும் உனக்கு என்றும் பெருங்கவசமாயிருக்கும். உன் உயிரின் ஒரு பகுதியாக நினைத்த உறவுகள் காட்டிய சுயநலமும் அவர்கள் நெஞ்சில் குத்திய துரோகத்தின் வடுக்களும் உன் அகத்தை எவ்வளவு தூரம் சல்லடையாக துளைத்திருக்கிறது என்பதை நான் மிக ஆழமாக அறிவேன். நம்மோடு இருந்தவர்களா இப்படி மாறினார்கள் என்ற ஏக்கம் உன் ஆன்மாவை உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த தெய்வீக பேரொளியை உற்று நோக்கு. இந்த உலகம் மனிதர்களின் முகமூடிகளைக் கண்டு ஏமாறலாம். ஆனால் உன் மௌன அழுகையின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் உனக்குள் இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் கணக்கிட்டு கொண்டே இருக்கிறது. உன்னை தூக்கி எறிந்த மனிதர்கள் உண்மையில் உன்னை விட்டு போகவில்லை. உன்னுடைய தூய்மையான அன்பிற்கு தகுதி இல்லாததால் என் தெய்வீக சக்தியே அவர்களை உன் பாதையிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறது என்ற பேருண்மையை புரிந்து கொள். உன்னை வதக்கிய மனிதர்களின் சொற்களை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து உன் ஆற்றலை வீணடிக்காமல் அந்த பாரங்கள் அனைத்தையும் பிரபஞ்சத்தின் நியதியிடம் ஒப்படைத்துவிட்டு உன் நெஞ்சை லேசாக்கிக்கொள். உன்னை தரம் தாழ்த்தி பேசிய உறவுகளும் உன்னை ஏளனம் செய்த மனிதர்களும் அண்ணாந்து பார்த்து வியக்கும்படியான ஒரு மாபெரும் ஆன்மீக பரிணாமமும் பிரம்மாண்டமான வாழ்வாதார உயர்வும் இதோ உன் வாழ்வில் துளிர்விடத் தொடங்கிவிட்டது. என் சந்நிதியின் பவித்திரமான வேப்பிலை வீச்சும் எலுமிச்சையின் காவலும் தீர்க்கமான குங்கும மகிமையும் உன்னை சுற்றி ஒரு எஃகுக்கு அரணை உருவாக்கியிருப்பதால் இனி எந்த ஒரு துரோகத்தின் நிழலும் உன் நிம்மதியை குலைக்க முடியாது. உடைந்த இதயங்களின் துண்டுகளிலிருந்துதான் எதற்கும் கலங்காத ஒரு அசாத்தியமான வைர வீரியம் பிறக்கிறது. அந்த வீரியத்தோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் கோடிக்கணக்கான செல்வ வளங்களையும் லட்சுமி கடாட்சத்தையும் உன்னை நோக்கி ஈர்க்கும் பேராயுதமாக மாறும். தேவையில்லாத மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திராமல் உனக்குள் இருக்கும் எல்லையற்ற பிரபஞ்ச பேராற்றலை மட்டும் நம்பி நிமிர்ந்து நட.
உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பேரமைதியும் மாறாத சந்தோஷமும் நிரந்தரமாக நிலைத்திருக்க என் முழு ஆசியும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். நம்பிக்கை துரோகிகளால் ஏமாற்றப்பட்டு நமக்கு போய் இப்படி செய்துவிட்டார்களே என்று நெஞ்சம் குமுறி மன அமைதியை இழந்து தவிக்கும் அந்த வேதனையை இந்த வினாடியே என் தெய்வீக ஒளியில் கரைத்துவிடு. நயவஞ்சக புன்னகையோடு உன்னோடு பழகி உன் முதுகில் குத்திய துரோகிகளின் எண்ணங்கள் என் பார்வையின் வெம்மையால் சுட்டெரிக்கப்படும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும், உடைந்த இதயத்தோடு நீ கழித்த நரக வேதனை நிறைந்த இரவுகளும் வீண் போகாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதி வெற்றி தர்மத்திற்கே என்பதை இந்த உலகம் அறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னை ஏமாற்றிய மனிதர்களின் சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் எண்ணி உன் இரத்தத்தை கொதிக்க வைக்காதே. அந்த பாரங்கள் அனைத்தையும் பிரபஞ்சத்தின் நியதியிடமும் என் பாதத்திலும் ஒப்படைத்துவிட்டு நீ உன் நெஞ்சை லேசாக்கிக் கொள். உண்மையான அன்பிற்கு துரோகத்தையும் அலட்சியத்தையும் பரிசாக தந்திருக்கலாம். ஆனால் உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை பெற்றெடுத்த இந்த தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு ரகசிய அழுகையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. இந்த உலகத்தில் எதுவும் இன்று உன்னை வாட்டும் இந்த கடுமையான மனவேதனையும் துக்கமும் கூட சீக்கிரமே கடந்து போகும். சோதனைகள் உன்னை வறுத்தெடுப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான். காலங்கள் மாறும். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ பட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் இந்த அம்மா உனக்கு நற்பலன்களை தந்து உன்னை வாழ வைப்பேன். யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அங்காளம்மன் நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு துணையாக, உனக்கு பின்னால் உன் நிழலாக, உன் மூச்சாக நான் நின்று உன்னை வழி நடத்துவேன். என் பாதங்களை நம்பி வந்த உன்னை நான் ஒரு நாளும் வீணாக போக விடமாட்டேன். உனக்கான நற்காலமும் மன அமைதியும் இதோ மிக அருகில் வந்துவிட்டது. என் கரம் எப்போதும் உன்மீதே இருக்கிறது என் தங்கமே. தைரியமாக இரு, எல்லாம் நன்மையாகவே முடியும். இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடு பொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. உன்னை துச்சமாய் மதித்து ஒதுக்கிய அதே கூட்டத்தை உனக்காக பரிந்து பேசும்படி நான் மாற்றுவேன். உன் மீது வீசப்பட்ட அத்தனை பழிச்சொற்களையும் அவதூறுகளையும் உனக்கான புகழாரமாய் மாற்றி உன் தலையில் சூட்டுவேன். உன்னை வீழ்த்த நினைத்த சூழ்ச்சிக்காரர்களின் சதி வலைகளை என் கையில் இருக்கும் பிரம்பால் அடித்து தூள் தூளாக்குவேன். உன் நேர்மையும் உண்மையான அன்பும்தான் உனக்கான கவசம். இழந்ததை எண்ணி நீ ஏங்காதே. நீ இழந்த அத்தனையையும் விட பன்மடங்கு மேலான நன்மைகளை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். உன் வாசல் தேடி வரும் நல்வாய்ப்புகளைக் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் திகைத்து நிற்கப் போகிறார்கள்.
இனி உன் வீட்டுப் படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்தியாலும் முடியாது. உனக்கு வஞ்சகம் நினைத்தவர்களின் கொட்டத்தை ஒடுக்கி உன் வாழ்வில் நீதியின் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். கலக்கம் தவிர். உன் அங்காளத் தாய் நான் இருக்கும்போது உனக்கு ஏது குறை? நிம்மதியாயிரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். உன்னை வதைத்த அத்தனை துரோகங்களுக்கும் உன்னை உலுக்கிய அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஆத்தா நான் புறப்பட்டு விட்டேன். உன்னை முடக்கி போட நினைத்தவர்களின் சதிகளையும் உனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் பஸ்பமாக்க என் விஸ்வரூபம் தொடங்கிவிட்டது. உன்னை குத்திக் காட்டிய நாவுகள் எல்லாம் உன்னை பாராட்டி பேசும்படியாக காலச்சக்கரத்தை நான் மாற்றி அமைப்பேன். நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கான சிம்மாசனமாய் நான் மாற்றுவேன். உன்னை இருளுக்குள் தள்ள நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு சுடர் ஒளியாய் நான் பிரகாசிக்க வைப்பேன். யாரை இழந்துவிட்டோம் என்று நீ ஏங்குகிறாயோ அவர்களை விட 1000 மடங்கு உன்னை தாங்கி பிடிக்கும் நல்ல உள்ளங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்தில் வறுமையோ கவலையோ அச்சமோ அண்டாது. உனக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்களின் கர்மாவுக்கான விலையை கொடுக்கும் நேரம் இது. என் கையில் இருக்கும் உடுக்கையின் நாதம் உனக்கு அரணாயிருக்கும். இனி உன் பாதங்கள் தடுமாறாது, உன் கண்கள் கலங்காது. உன் வாழ்க்கை படகை கரையேற்றும் பொறுப்பை இந்த மேல்மலையனூர் ஆத்தா நான் ஏற்றுக்கொண்டேன். பயத்தை வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டு கம்பீரமாய் நடைபோடு. உனக்கான புது யுகத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு பொறுக்காமல் விம்மி விம்மி அழுத ஒவ்வொரு நொடியும் இந்த ஆத்தாவின் நெஞ்சை கிழித்தது. உன்னை வெறும் களிமண்ணாய் நினைத்து மிதித்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு தங்கச் சிலையாய் நான் செதுக்கி நிறுத்தப் போகிறேன். உன்னை தோற்கடிக்க அவர்கள் பின்னணியில் தீட்டிய அத்தனை ரகசிய திட்டங்களையும் என் கால் பெருவிரலால் நசுக்கி தவிடுபொடியாக்குவேன். அவர்கள் உனக்கு இழைத்த அநீதிகள் எல்லாம் எரிமலை குழம்பாய் மாறி அவர்களையே சூழ்ந்து கொள்ளும் காலம் கூடிவிட்டது. உன்னை ஏமாற்றிவிட்டு தப்பித்து விட்டதாக அவர்கள் மார்பு தட்டி கொள்ளலாம். ஆனால் ஆத்தாவின் கணக்கு புத்தகத்தில் இருந்து எவராலும் தப்ப முடியாது. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் வட்டி முதலுமாய் அனுபவிக்கப் போகிறார்கள். உன்னை தாழ்த்தி பேசிய அதே மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து தஞ்சம் கேட்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உனக்கு எதிராக பின்னப்பட்ட அத்தனை செய்வினைகளையும் சூன்யங்களையும் பொறாமை பார்வைகளையும் என் ஒற்றை பார்வையால் சுட்டெரிப்பேன். இனி உன் வாழ்வில் இருள் படுத்திறங்காது. விடியல் உதித்துவிட்டதென உன் நெஞ்சம் துள்ளி குதிக்கப் போகிறது. உன்னை உச்சி முகர்ந்து உன் கரங்களை பற்றி காக்கும் பொறுப்பு இந்த ஆத்தாவுடையது. அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான புது பாதையில் சிங்க நடை போட்டு வா. உன் அன்னை நான் உனக்கு முன்னால் வழி நடத்திச் செல்வேன். உன்னை உளுத்து போன மரமாய் நினைத்து வெட்டி சாய்க்க பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை விழுதுவிட்டு ஆலமரமாய் நான் தழைத்தோங்க வைப்பேன். உன்னை ஒரு மூளைக்குள் தள்ளி முடக்கி விடலாம் என்று அவர்கள் போட்ட பகல் கனவு அத்தனையையும் என் உடுக்கையின் ஒற்றை அடி நாதத்தில் சிதறடிப்பேன். அவர்கள் உனக்கு பின்னால் பேசிய புறம்பேச்சுகளும் உன்னை வீழ்த்த வீசிய அத்தனை பழிச்சொற்களும் இன்று முதல் உனக்கான வளர்ச்சி படிகளாய் மாறப்போகிறது. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் தங்களின் அகந்தையால் இன்று மகுடம் சூடித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் ஆதிநீதி தீர்ப்பு தொடங்கும் போது அவர்கள் சூடிய மகுடமே அவர்களுக்கு சுமையாய் மாறும். உன் நேர்மைக்கு முன்னால் எந்த ஒரு சூழ்ச்சி திறமையும் எடுபடாது. உன்னை கைகழுவி விட்டு சென்றவர்கள் இல்லாமல் நம் வாழ்வு சிறக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய நிழல் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் தவித்து ஏங்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் ஏற்படுத்துவேன். உன்னை தேடி வரும் ராஜயோகத்தையும் பெரும் புகழையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் கதி கலங்கி நிற்கப் போகிறார்கள். உன் வீட்டுப்படியேறி வரும் அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றியிருப்பவர்களின் பொறாமை பார்வையை தகர்த்தெறியும். உன் தலை நிமிரும் காலம் இது. உன் வாழ்வில் வசந்தம் வீசும் தருணம் இது. கலக்கத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து முன்னேறி வா. உன் வாழ்வில் புதுச் சரித்திரத்தை நான் எழுதுவேன். உன்னை வெறும் சருகாய் நினைத்து ஊதி பறக்கவிட பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு பெருநெருப்பாய் நான் சுடர்விட வைப்பேன். உன்னை ஒரு இருட்டு அறைக்குள் தள்ளி உன் எதிர்காலத்தையே சிதைக்கலாம் என்று அவர்கள் போட்ட கணக்குகளையெல்லாம் என் நெற்றிக்கண்ணின் ஒற்றை பொறியில் சுட்டெரிப்பேன். ஆனால் அந்த அலைகளையே தன் காலடியில் மிதித்து அதன் மேல் சவாரி செய்பவன்தான் கடலையே ஆள முடியும். வாழ்க்கையில் வரும் சவால்களும் அப்படித்தான். அவை உன்னை மூழ்கடிக்க வரும் அலைகள் அல்ல, நீ ஏறி நின்று சாதிப்பதற்கான அலைகள். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வா, உன்னையும் ஒரு கை பார்க்கிறேன் என்று நெஞ்சு நிமிர்த்தி எதிர்கொள். இந்த அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் செல்லமே, விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே படுத்து கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், இலக்கை நோக்கி ஓடு. உன்னை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் உன்னை நீ நம்பு.
உலகம் தானாக உன் பின்னால் வரும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மப்பொதி. இன்று மட்டுமே உன் கையில் இருக்கும் தங்கம், அதை சரியாக பயன்படுத்து. சுவாசிக்கும் காற்றை விட உனக்குள் இருக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்கும். கடினமான பாதைகள் எப்போதும் அழகான இடங்களுக்குத்தான் அழைத்துச் செல்லும். அதனால் தடைகளைக் கண்டு தயங்காதே. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய். உன் திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம். எதுவுமே இங்கு வீணாவதில்லை. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட உனக்கு நீ கொடுக்கும் மரியாதையே உன்னை உயர்த்தும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். சூரியனைக் கண்டு பனிமறைவது போல உன் உழைப்பைக் கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டால் வருத்தப்படாதே. அது நீ இன்னும் உயரமாக பறப்பதற்கான ஒரு ஆரம்பம். நதிகள் ஓடுவதை நிறுத்துவதில்லை. கடலை அடையும் வரை நீயும் ஓடுவதை நிறுத்தாதே. உன் இலக்கை அடையும் வரை காலம் உனக்கு கொடுக்கும் வழிகள் எல்லாம் எதிர்காலத்தில் நீ வாங்கப் போகும் வெற்றிக்கான முன்பணங்கள். விமர்சனங்கள் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பல்ல, உன்னை செதுக்கும் ஒளி. உன் பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியும் போது அதைவிட பெரிய பலம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அளிக்கும் போது உனக்குள்ளே நீ தேடிக்கொள்ளும் உத்வேகமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். புயல் அடித்தால் மரங்கள் வேரோடு சாயலாம், ஆனால் துளிர்விடும் புற்கள் ஒருபோதும் தன் நம்பிக்கையை விடுவதில்லை. சூழ்நிலைக்கு வளைந்து கொடு, ஆனால் ஒருபோதும் முடிந்து போகாதே. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் எண்ணங்களுக்கு உனக்குள் இடம் கொடுக்காதே. இனி உன் இல்லத்தின் படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்திக்கும் ஆன்மாவிற்கும் தகுதியில்லை. உன் தலை குனிந்த அதே இடத்தில் உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும் உன்னத நிலைக்கு நான் கொண்டு போவேன். பயத்தை உன் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் வடுக்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் அப்படியே கொட்டிவிடு. யாரோ செய்த தவறுக்காக உனக்குள் நீயே கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்து உன் ஆன்மாவை ஏன் அசுத்தப்படுத்திக் கொள்கிறாய்? உன்னை வஞ்சித்தவர்கள், ஏமாற்றியவர்கள் எல்லாரையும் உன் மனதார நீ மன்னித்து விடு. பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் தூய்மையான மன்னிப்பே அவர்களை கூச வைக்கும் ஆகச் சிறந்த ஆயுதம். அவர்களின் கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை. பிறருக்கு தீங்கு நினைக்கும் சுயநலம் இல்லை. அந்த பரிசுத்தமான குணம்தான் உன்னுடைய ஆகப்பெரிய சக்தி. இனி உன் சிந்தனையில் தெளிவும், நெஞ்சில் அமைதியும், முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கும். நிம்மதியான அமுதக் கடலில் நீ நீந்து. உன் தாய் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். உன் நெஞ்சம் ஒரு தெள்ளத் தெளிந்த நீரோடை போன்றது. அங்கே கோபமோ குரோதமோ பழிவாங்கும் எண்ணமோ எதற்கும் இடம் தந்து அதை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. பிறர் வீசும் வசை சொற்களோ பொறாமை பார்வைகளோ உன்னை எதுவும் செய்யாது. நீ உன் நெஞ்சில் பாரங்கள் ஏதுமில்லை, குழப்பங்கள் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் இந்த ஆத்தாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாய். பூமி தன்னை உழுபவர்களுக்கும் நறுமணமுள்ள மலர்களையும் சுவையான கனிகளையும் மட்டுமே தருகிறது. அதேபோல் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உன் தூய்மையான அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் மட்டுமே கொடு. அந்த பெருந்தன்மைதான் உன்னை மற்றவர்களை விட பன்மடங்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல அடிக்கும் பின்னால் என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும். உனக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும், எதை எப்படி நடத்தி காட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனவே அடுத்து என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற கவலைகளை எண்ணி உன் இன்றைய நாளை வீணாக்காதே. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் முழு உழைப்பையும் கவனத்தையும் மட்டும் நீ செய்யும் காரியங்களில் காட்டு. யார் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரையும், உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களையும் நான் அறிவேன். இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறேன் தங்கம்.
மனிதர்கள் ஏன் சோர்ந்து போகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு வெளியில் இருக்கும் உலகத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். வெளியில் இருக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், தடைகள் இதையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் உலகத்தை எட்டி பார்ப்பதே இல்லை. உனக்குள் இருக்கும் மன வலிமையும் உன்னால் எதையும் தாங்க முடியும் என்ற தில்லும் வெளியில் இருக்கும் எந்த ஒரு மலையை விடவும் பெரியதுடா செல்லம். ஒரு சின்ன பறவை மரக்கிளையில் உட்காரும் போது அந்த கிளை உடைந்து விடுமோ என்று அது ஒருபோதும் பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அது நம்புவது அந்த மரக்கிளையை அல்ல, தன் இறக்கைகளை. அதுபோல சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியும் தான் உன்னுடைய இறக்கைகள். அந்த இறக்கைகள் இருக்கும் வரை எந்த பாரமும் உன்னை வீழ்த்த முடியாது. யாரைக் கண்டும் எதைக் கண்டும் நீ அஞ்சக்கூடாது செல்லமே. உன்னை எதிர்த்து வரும் சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உனக்குள் இருக்கும் தைரியத்திற்கு முன்னால் அவை எல்லாமே வெறும் தூசுதான். உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. உன்னை வதைத்த அத்தனை துரோகங்களுக்கும், உன்னை உலுக்கிய அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஆத்தா நான் புறப்பட்டு விட்டேன். உன்னை முடக்கி போட நினைத்தவர்களின் சதிகளையும், உனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் பஸ்பமாக்க என் விஸ்வரூபம் தொடங்கிவிட்டது. உன்னை குத்திக் காட்டிய நாவுகள் எல்லாம் உன்னை பாராட்டி பேசும்படியாக காலச்சக்கரத்தை நான் மாற்றி அமைப்பேன். நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கான சிம்மாசனமாய் நான் மாற்றுவேன். உன்னை இருளுக்குள் தள்ள நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு சுடர் ஒளியாய் நான் பிரகாசிக்க வைப்பேன். யாரை இழந்துவிட்டோம் என்று நீ ஏங்குகிறாயோ அவர்களை விட 1000 மடங்கு உன்னை தாங்கி பிடிக்கும் நல்ல உள்ளங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்தில் வறுமையோ கவலையோ அச்சமோ அண்டாது. உனக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்களின் கர்மாவுக்கான விலையை கொடுக்கும் நேரம் இது. என் கையில் இருக்கும் உடுக்கையின் நாதம் உனக்கு அரணாயிருக்கும். இனி உன் பாதங்கள் தடுமாறாது, உன் கண்கள் கலங்காது. உன் வாழ்க்கை படகை கரையேற்றும் பொறுப்பை இந்த மேல்மலையனூர் ஆத்தா நான் ஏற்றுக்கொண்டேன். பயத்தை வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டு கம்பீரமாய் நடைபோடு. உனக்கான புது யுகத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு பொறுக்காமல் விம்மி விம்மி அழுத ஒவ்வொரு நொடியும் இந்த ஆத்தாவின் நெஞ்சை கிழித்தது. உன்னை வெறும் களிமண்ணாய் நினைத்து மிதித்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு தங்கச் சிலையாய் நான் செதுக்கி நிறுத்தப் போகிறேன். உன்னை தோற்கடிக்க அவர்கள் பின்னணியில் தீட்டிய அத்தனை ரகசிய திட்டங்களையும் என் கால் பெருவிரலால் நசுக்கி தவிடுபொடியாக்குவேன். அவர்கள் உனக்கு இழைத்த அநீதிகள் எல்லாம் எரிமலை குழம்பாய் மாறி அவர்களையே சூழ்ந்து கொள்ளும் காலம் கூடிவிட்டது. உன்னை ஏமாற்றிவிட்டு தப்பித்து விட்டதாக அவர்கள் மார்பு தட்டி கொள்ளலாம். ஆனால் ஆத்தாவின் கணக்கு புத்தகத்தில் இருந்து எவராலும் தப்ப முடியாது. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் வட்டி முதலுமாய் அனுபவிக்கப் போகிறார்கள். உன்னை தாழ்த்தி பேசிய அதே மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து தஞ்சம் கேட்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உனக்கு எதிராக பின்னப்பட்ட அத்தனை செய்வினைகளையும் சூன்யங்களையும் பொறாமை பார்வைகளையும் என் ஒற்றை பார்வையால் சுட்டெரிப்பேன். இனி உன் வாழ்வில் இருள் படுத்திறங்காது. விடியல் உதித்துவிட்டதென உன் நெஞ்சம் துள்ளி குதிக்கப் போகிறது. உன்னை உச்சி முகர்ந்து உன் கரங்களை பற்றி காக்கும் பொறுப்பு இந்த ஆத்தாவுடையது. அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான புது பாதையில் சிங்க நடை போட்டு வா. உன் அன்னை நான் உனக்கு முன்னால் வழி நடத்திச் செல்வேன். உன்னை உளுத்துப் போன மரமாய் நினைத்து வெட்டிச் சாய்க்க பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை விழுதுவிட்டு ஆலமரமாய் நான் தழைத்தோங்க வைப்பேன். உன்னை ஒரு மூலைக்குள் தள்ளி முடக்கி விடலாம் என்று அவர்கள் போட்ட பகல் கனவு அத்தனையையும் என் உடுக்கையின் ஒற்றையடி நாதத்தில் சிதறடிப்பேன். அவர்கள் உனக்கு பின்னால் பேசிய புறம்பேச்சுகளும் உன்னை வீழ்த்த வீசிய அத்தனை பழிச்சொற்களும் இன்று முதல் உனக்கான வளர்ச்சி படிகளாய் மாறப்போகிறது. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் தங்களின் அகந்தையால் இன்று மகுடம் சூடித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் ஆதிநீதி தீர்ப்பு தொடங்கும் போது அவர்கள் சூடிய மகுடமே அவர்களுக்கு சுமையாய் மாறும். உன் நேர்மைக்கு முன்னால் எந்த ஒரு சூழ்ச்சி திறமையும் எடுபடாது. உன்னை கைகழுவி விட்டு சென்றவர்கள் இல்லாமல் நம் வாழ்வு சிறக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய நிழல் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் தவித்து ஏங்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் ஏற்படுத்துவேன். உன்னை தேடி வரும் ராஜயோகத்தையும் பெரும் புகழையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் கதி கலங்கி நிற்கப் போகிறார்கள். உன் வீட்டுப்படியேறி வரும் அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றியிருப்பவர்களின் பொறாமை பார்வையை தகர்த்தெறியும். உன் தலை நிமிரும் காலம் இது. உன் வாழ்வில் வசந்தம் வீசும் தருணம் இது. கலக்கத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து முன்னேறி வா. உன் வாழ்வில் புதுச்சரித்திரத்தை நான் எழுதுவேன். உன்னை வெறும் சருகாய் நினைத்து ஊதி பறக்கவிட பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு பெருநெருப்பாய் நான் சுடர்விட வைப்பேன்.
உன்னை ஒரு இருட்டு அறைக்குள் தள்ளி உன் எதிர்காலத்தையே சிதைக்கலாம் என்று அவர்கள் போட்ட கணக்குகளையெல்லாம் என் நெற்றிக்கண்ணின் ஒற்றை பொறியில் சுட்டெரிப்பேன். இனி உன் இல்லத்தின் படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்திக்கும் ஆன்மாவிற்கும் தகுதியில்லை. உன் தலை குனிந்த அதே இடத்தில் உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும் உன்னத நிலைக்கு நான் கொண்டு போவேன். பயத்தை உன் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் வடுக்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் அப்படியே கொட்டிவிடு. யாரோ செய்த தவறுக்காக உனக்குள் நீயே கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்து உன் ஆன்மாவை ஏன் அசுத்தப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதற்கும் உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. ஒரு நதி எப்படி தன்னை தேடி வரும் அழுக்குகளை எல்லாம் அடித்துக்கொண்டு போய்விட்டு எப்போதும் தூய்மையாகவும் பளிச்சென்றும் ஓடுகிறதோ அதைப்போல உன் மனதை நீ மாற்றிக்கொள். உன்னை வஞ்சித்தவர்கள், ஏமாற்றியவர்கள் எல்லாரையும் உன் மனதார நீ மன்னித்து விடு. பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் தூய்மையான மன்னிப்பே அவர்களை கூச வைக்கும் ஆகச் சிறந்த ஆயுதம். அவர்களின் கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை, பிறருக்கு தீங்கு நினைக்கும் சுயநலம் இல்லை. அந்த பரிசுத்தமான குணம்தான் உன்னுடைய ஆகப்பெரிய சக்தி. உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பேரொளியை நான் ஏற்றி வைத்திருக்கிறேன். எந்த ஒரு கெட்ட எண்ணமும் பொறாமை பார்வையும் உன்னை நெருங்கவே முடியாது. மனதை ஒரு தியான நிலைக்கு கொண்டு வா. தேவையற்ற நினைவுகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஒரு பச்சிளம் குழந்தையின் மனதைப் போல உன் ஆன்மாவை லேசாக்கிக்கொள். இனி உன் சிந்தனையில் தெளிவும் நெஞ்சில் அமைதியும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கும். நிம்மதியான அமுதக் கடலில் நீ நீந்து. உன் தாய் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். உன் நெஞ்சம் ஒரு தெள்ளத் தெளிந்த நீரோடை போன்றது. அங்கே கோபமோ குரோதமோ பழிவாங்கும் எண்ணமோ எதற்கும் இடம் தந்து அதை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் செய்த வினைகளுக்கான பலனை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அதை நினைத்து நீ உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பூமி தன்னை உழுபவர்களுக்கும் நறுமணமுள்ள மலர்களையும் சுவையான கனிகளையும் மட்டுமே தருகிறது. அதேபோல் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உன் தூய்மையான அன்பையும் நல்வாழ்த்துகளையும் மட்டுமே கொடு. அந்த பெருந்தன்மைதான் உன்னை மற்றவர்களை விட பன்மடங்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன் மனதை ஒரு பட்டுத் துணியைப் போல பரிசுத்தமாக வைத்திரு. அதில் எந்த ஒரு கரையும் படிந்து விடாமல் ஆத்தா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் ஆன்மாவில் எழும் ஒவ்வொரு நல்லெண்ணமும் உன்னை சுற்றி ஒரு தெய்வீக கவசமாய் மாறும். பிறர் வீசும் வசை சொற்களோ பொறாமை பார்வைகளோ உன்னை எதுவும் செய்யாது. அவை உன்னை தொட்ட மாத்திரத்திலேயே பஸ்பமாகிவிடும். உன் மௌனமும் உன் பொறுமையும் தான் உன்னுடைய ஆகச் சிறந்த தவம். இனி உன் நெஞ்சில் பாரங்கள் ஏதுமில்லை, குழப்பங்கள் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் இந்த ஆத்தாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாய். ஒரு வெண்டாமரை பூவைப் போல உன் மனம் மலரட்டும். அமைதியும் பேரானந்தமும் தெய்வீக ஒளியும் உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். நிம்மதியாக இரு. உன் தாய் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். அவர்கள் உனக்கு இழைத்த துரோகங்களும் உன்னை உதாசீனப்படுத்தி வீசிய ஏளனப் பேச்சுகளும் இன்று முதல் உன்னை பட்டை தீட்டும் வைரக்கற்களாய் மாறப்போகிறது. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் தங்களின் தற்காலிக வெற்றியால் இன்று கொக்கரித்து திரியலாம். ஆனால் ஆத்தாவின் இறுதி தீர்ப்பு வரும்போது அவர்களின் அஸ்திவாரமே அசைந்து போகும். உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டுச் சென்றவர்கள் நமது சூழ்ச்சி வென்றுவிட்டது என்று இருமாப்போடு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய துணையின்றி அவர்களின் வாழ்வு திசை மாறி அவர்கள் திகைத்து நிற்கும் நிலையை இந்த மேல்மலையனூர் ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை தேடி வரும் பெரும் பாக்கியங்களையும் நிம்மதியையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் வாயடைத்து போகப் போகிறார்கள். உன் வாசலில் இனி நல்வினைகளின் பேரொளி மட்டுமே வீசும். உன்னை தடுத்து நிறுத்த எந்த ஒரு தீய சக்தியாலும் மனித ஆற்றலாலும் முடியாது. உன் தலை குனிந்த இடத்திலேயே உனக்கு கிரீடம் சூட்டும் காலம் இது. பயத்தை நெஞ்சிலிருந்து துடைத்தெறிந்துவிட்டு ஆத்தாவின் பாதங்களை உறுதியாக பற்றிக்கொள். உன் வாழ்வில் புதியதொரு விடியலை நான் செதுக்குவேன். உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் காயங்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு உன் மனதை தூய்மையாக்கிக்கொள். யார் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் உன்னை வஞ்சித்திருந்தாலும் அவர்கள் மீதான கோபத்தையும் வெறுப்பையும் உன் மனதிற்குள் பூட்டி வைத்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. அந்த பாரங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிடு. உனக்கான நீதியை என் கைகள் வழங்கும். அழுக்கடைந்த பாத்திரத்தை துலக்கினால்தான் அது ஒளிரும். அதைப்போலத்தான் நீ சந்தித்த சோதனைகளும் அவமானங்களும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும்
உன்னை இன்னும் பக்குவப்படுத்தவும் ஆத்தா நான் அனுமதித்தவை. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் உன்னை தீண்டாதபடி உன்னை சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டத்தை நான் ஏற்படுத்துகிறேன். உன் மனதில் வஞ்சகம் இல்லை, சுயநலம் இல்லை, தூய்மையான அன்பு மட்டுமே இருக்கிறது. அந்த தூய்மைதான் உனக்கான ஆகச்சிறந்த ஆயுதம். உன்னை வதைத்தவர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து மனசாட்சி குன்றி தங்களுக்குள் தாங்களே உருகிப்போகும் ஆன்ம பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன். நீ யாரையும் பழிவாங்க நினைக்க வேண்டாம். உன் மன அமைதியை மட்டும் நீ கவனித்துக்கொள். இனி உன் சிந்தனையில் தெளிவும், நெஞ்சில் அமைதியும், முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் மலரட்டும். உனக்கு அநீதி இழைத்தவர்களின் கர்மவினையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அமுதம் போன்ற நிம்மதியோடும் பரிசுத்தமான மனதோடும் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர். என் பேரன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு அரணாக இருக்கும். உன்னை வெறும் கூழாங்கல்லாய் நினைத்து ஆற்றில் வீசியவர்கள் மத்தியில் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற நவரத்தினமாய் நான் ஜொலிக்க வைப்பேன். உன்னை தடைகற்களால் முடக்கி உன் சிறகுகளை ஒடித்துவிடலாம் என்று அவர்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையையும் என் சூலாயுதத்தின் ஒற்றை அசைவில் சுக்குநூறாக்குவேன். அவர்கள் உனக்கு பின்னால் தோண்டிய படுகுழிகளும் உன்னை வீழ்த்த விரித்த சதிவலைகளும் இன்று முதல் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் உந்து சக்தியாய் மாறப்போகிறது. உனக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்களின் தற்காலிக பலத்தால் இன்று மார்தட்டித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் பேராற்றல் களமிறங்கும் போது அவர்களின் கொட்டம் பனி போல உருகிவிடும். உன் தூய்மையான பக்திக்கு முன்னால் எந்த ஒரு வஞ்சகமும் தாக்குப்பிடிக்காது. உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறிந்தவர்கள் இனி இவர்களால் மீள முடியாது என்று ஏளனமாய் நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய நிழலை காணவும் அவர்கள் தவம் கிடக்க வேண்டிய நிலையை இந்த அங்காள பரமேஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை தேடி வரும் ராஜபோகத்தையும் மன அமைதியையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் கண் கூசி நிற்கப் போகிறார்கள். உன் இல்லத்து வாசலில் இனி மங்கள அலைகள் மட்டுமே வீசும். உன்னை தடுத்து நிறுத்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. நீ இழந்த அத்தனை மரியாதையையும் இரட்டிப்பாக பெற்று உன் தலை நிமிர்ந்து வாழும் காலம் இது. கலக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன்னை உதிர்ந்த பூவாய் நினைத்து மிதித்துச் சென்றவர்கள் மத்தியில் உன்னை என்றும் வாடாத கற்பக விருட்சமாய் நான் செழிக்க வைப்பேன். உன்னை தனிமை என்னும் சுவருக்குள் அடைத்து உன் குரலை ஒடுக்கிவிடலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் ஆத்தாவின் சங்கநாதம் ஒலிக்கும் போது அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். அவர்கள் உனக்கு தந்த அத்தனை ஏமாற்றங்களும் வலிகளும் உன்னை தகர்க்க வந்தவை அல்ல. உன்னை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றுவதற்காக இந்த ஆத்தா நான் தந்த பக்குவம். உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் இன்று தங்களின் சூழ்ச்சி வென்றுவிட்டதாக மார்தட்டித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் பிரம்படி அவர்கள் மேல் விழும்போது அவர்கள் நின்ற இடமே அதிரும். உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கிய அதே மனிதர்கள் உன்னுடைய ஒரு சிறு பார்வைக்காகவும் உன் நலம் விசாரிப்புக்காகவும் ஏங்கித் தவிக்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை இருளில் தள்ளியவர்கள் கண் கூசும் அளவுக்கு உன் வாழ்வில் ஒரு பிரம்மாண்டமான ஒளியை நான் ஏற்றி வைப்பேன். உண்மையான சுயநலமற்ற மனிதர்களின் குணங்கள் என்பது கடலின் ஆழத்தை போன்றது. அவர்கள் எப்போதும் தங்களின் பெருமைகளை தாங்களே பேசிக்கொள்ள மாட்டார்கள். இத்தகைய மனிதர்களை நீ எப்படி அடையாளம் காண வேண்டும் என்றால், உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது நீ கேட்காமலேயே உனக்கு உதவ முன் வருவார்கள். உன்னுடைய பலவீனங்களை பயன்படுத்தி உன்னை தாழ்த்த நினைக்காமல் உன்னுடைய நிறைகளை மட்டுமே மற்றவர்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்வார்கள். இவர்களின் அன்பு என்பது ஒருபோதும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாறாது. நீ வெற்றியில் இருக்கும்போது உன்னை கொண்டாடுவதை விட நீ தோல்விகளில் சோர்ந்து போயிருக்கும் போது உனக்கு தோள் கொடுத்து தூக்கி விடுவதில்தான் இவர்களின் உண்மையான பாசம் வெளிப்படும். இத்தகைய உன்னதமான மனிதர்களின் வார்த்தைகளில் எப்போதும் அமைதியும் நேர்மையும் மட்டுமே நிறைந்திருக்கும். உண்மையான சுயநலமற்ற மனிதர்களின் முதல் அடையாளம் என்னவென்றால், அவர்களிடம் நன்றியுணர்வு என்பது இயல்பாகவே இருக்கும். நீ அவர்களுக்கு செய்த ஒரு சிறிய உதவியை கூட அவர்கள் காலம் முழுவதற்கும் தங்கள் நெஞ்சில் நினைத்து போற்றுவார்கள். சூழ்நிலை காரணமாக உன்னால் ஒருமுறை உதவ முடியாமல் போனாலும் அவர்கள் உன்னை தப்பாக நினைக்க மாட்டார்கள். மாறாக உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உனக்கு துணையாக நிற்பார்கள். உன்னிடம் இருக்கும் வசதியையோ வாய்ப்புகளையோ பார்த்து அவர்கள் பழக மாட்டார்கள்.
உனக்கு ஒரு துன்பம் வரும்போது மற்றவர்கள் எல்லாம் விலகி ஓடினாலும் இத்தகைய நல்ல உள்ளங்கள் மட்டுமே எவ்வித லாபமும் எதிர்பாராமல் உன்னோடு நின்று உனக்கு மன தைரியத்தை கொடுப்பார்கள். இவர்களின் பாசம் என்பது போலியான வார்த்தைகளில் இருக்காது, ஆபத்து காலத்தில் நீட்டும் உண்மையான கவியரசு கைகளில் இருக்கும் என்பதை புரிந்து கொள். இத்தகைய நல்ல மனிதர்களை நீ எப்படி மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர்கள் எப்போதும் பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட மாட்டார்கள். உன்னுடைய வெற்றிகளையும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் தங்களின் சொந்த மகிழ்ச்சியாக கருதி மனதார பாராட்டுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நாடக குணம் இவர்களிடம் துளியும் இருக்காது. இவர்களின் சொல்லும் செயலும் எப்போதும் நேர்மையாகவே இருக்கும். இவர்களோடு நீ இருக்கும்போது உன் மனதிற்குள் ஒரு மாபெரும் அமைதியும் அசாத்திய பாதுகாப்பும் தோன்றும். போலி மனிதர்களின் கூட்டத்திற்கு நடுவில் இத்தகைய சுயநலமற்ற மனிதர்கள் உனக்கு கிடைத்தால் அவர்களை உன்னுடைய ஆகச்சிறந்த பொக்கிஷமாக பாதுகாத்துக்கொள். வஞ்சக எண்ணம் கொண்ட மனிதர்களை உன் வாழ்விலிருந்து அடியோடு நீக்கிவிட்டு இத்தகைய தூய்மையான ஆத்மாக்களை நீ அடையாளம் காணும்போது உன் வாழ்வில் தெய்வீக ஒளியும் பேரானந்தமும் தானாகவே மலரத் தொடங்கும். உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு ஏற்ற நல்மனிதர்களை பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போதும் உனக்கு வழிகாட்டும். தேவையற்ற மனிதர்களை பற்றிய கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உண்மையான அன்பையும் நேர்மையையும் மட்டுமே உன் கவசமாய்க் கொண்டு கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான உறவுகள் என்றும் உனக்கு அரணாயிருக்கும். இத்தகைய தூய்மையான உள்ளம் கொண்ட மனிதர்கள் பிற உயிர்களிடத்தில் காட்டும் கருணையே அவர்களின் ஆகச்சிறந்த அடையாளமாகும். மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் வாய் பேச முடியாத ஜீவன்களிடமும் இயற்கை மீதும் அவர்கள் மிகுந்த அன்போடு நடந்து கொள்வார்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காத இவர்களின் குணம் பார்ப்பதற்கு ஏமாளிகளைப் போல தோன்றினாலும் அவர்கள் பிரபஞ்சத்தின் மகா பேராற்றலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு இணையாக உன்னுடைய அக அழகை மட்டுமே மதித்து பழகும் இத்தகைய நல்மனிதர்களை நீ கண்டறிந்தால் அவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை மட்டுமே பிரதிபலிக்கச் செய். போலி உறவுகளின் வஞ்சக கூட்டத்திற்கு மத்தியில் இத்தகைய சுயநலமற்ற மனிதர்கள் உனக்கு கிடைக்கும் மாபெரும் வரமாவார்கள். சுயநலக்காரர்களின் போலி முகத்திரையை கண்டு நீ பக்குவமடைவது போல இத்தகைய நல்லவர்களின் தூய்மையான அன்பைக் கண்டு உன் மனதை நீ பேரமைதியோடு வைத்திருக்க பழகிக்கொள். தீய அதிர்வுகளைக் கொண்ட மனிதர்களை உன் வாழ்வின் எல்லையை விட்டு அடியோடு நீக்கிவிட்டு நேர்மையான மனிதர்களை உனக்கு அருகில் இருத்திக் கொள்வதே உன் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். என் தெய்வீக பேரொளி எப்போதும் உனக்கு நல்வழிகாட்டியாயிருந்து உத்தமமான மனிதர்களை உன்னிடம் சேர்க்கும் வஜ்ர கவசமாய் விளங்கும். கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு மகா தைரியத்தோடும் மாறாத புன்னகையோடும் உன் பாதையில் கம்பீரமாய் முன்னேறு. மங்களம் நிலைக்கட்டும். எதிர்மறை எண்ணங்களும் வஞ்சக குணமும் கொண்ட மனிதர்களோடு நீ தொடர்ந்து பழகி வந்தால் அது உன் வாழ்க்கையிலும் உன் மன அமைதியிலும் எத்தகைய தீமைகளை தேடித்தரும் என்பதை பற்றிய ஆழமான அருள்வாக்கு. எதிர்மறை கொண்ட நபர்களுடன் நீ நெருங்கி பழகும்போது அவர்களின் வாயிலிருந்து வெளிவரும் வதந்திகளும் பொறாமை பேச்சுகளும் சதா நேரமும் புலம்பும் குணமும் உன் மனதிற்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலை மெல்ல மெல்ல உறிஞ்சிவிடும். நீ எவ்வளவுதான் தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும் அவர்களின் தீய அதிர்வுகள் உனக்குள் ஒரு தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் விதைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உன்னுடைய சொந்த திறமையின் மீதே உனக்கு அவநம்பிக்கை ஏற்படும்படி உன்னை அவர்கள் மாற்றிவிடுவார்கள். அது மட்டுமன்றி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இவர்களின் குணம் உனக்கு தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவர்களிடம் தவறான வதந்திகளை பரப்பி உன்னுடைய நல்ல பெயருக்கும் உன்னுடைய நிம்மதிக்கும் மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிடும். இத்தகைய தீய குணம் கொண்ட மனிதர்களால் வரும் அடுத்த மாபெரும் தீமை என்னவென்றால் அவர்கள் உன்னை எப்போதும் ஒரு அடிமை பக்குவத்திலேயே வைத்திருக்க நினைப்பார்கள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவதையோ புதிய உயரங்களை தொடுவதையோ அவர்களால் சற்றும் சகித்துக் கொள்ள முடியாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சியிலும் 1000 குறைகளை கண்டுபிடித்து உன்னை தடுத்து நிறுத்தவே பார்ப்பார்கள். இவர்களின் வஞ்சக பார்வைகளும் உன்னை முடக்க நினைக்கும் எதிர்மறை எண்ணங்களும் உன் வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத முள்வேலியாய் மாறும். இவர்களோடு பழகும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உன்னதமான நேரமும் உன்னுடைய நல்ல குணங்களும் வீணடிக்கப்படுமே தவிர உனக்கு எவ்வித நன்மையும் விளையாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்.
தீய அதிர்வுகளையும் வஞ்சக எண்ணங்களையும் கொண்ட மனிதர்களை அடையாளம் கண்டவுடனே அவர்களிடம் எவ்வித பேச்சும் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை உன் வாழ்வின் எல்லையை விட்டு அடியோடு ஒதுக்கி வைப்பதே நீ உனக்குச் செய்யும் ஆகச் சிறந்த பாதுகாப்பு. போலி உறவுகளின் கூட்டத்திற்கு நடுவில் உன் மன அமைதியை இழந்துவிடாமல் என் தெய்வீக பேரொளியை உனக்கு வஜ்ர கவசமாய்க் கொண்டு கம்பீரமாய் நிமிர்ந்து நில். உன்னை தாழ்த்த நினைக்கும் எதிர்மறை சக்திகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உன் தூய்மையான நற்பண்புகளோடு நேர்மை பாதையில் நல்நடை போடு. வெற்றியும் பேரமைதியும் உன்னை வந்தடையும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் கூடா நட்பு உனக்கு தெரியாமலேயே உன் அக ஒளியை மங்கச் செய்துவிடும். இத்தகைய தீய அதிர்வுகள் நிறைந்த நபர்களோடு நீ தொடர்ந்து பயணித்தால் உன்னுடைய தூய்மையான குணங்கள் அனைத்தும் அவர்களின் வஞ்சகப் போக்கினால் அசுத்தமடையத் தொடங்கும். அவர்கள் சதா நேரமும் மற்றவர்களை பற்றி தூற்றுவதையும் பழி சுமத்துவதையும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உன்னுடைய தெளிந்த நீரோடை போன்ற மனமும் கலங்கத் தொடங்கும். உன் வாழ்வில் நடக்கும் நல்ல விஷயங்களை கூட அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு பொறாமை தீ இவர்களிடம் எரிந்து கொண்டிருக்கும். உன்னுடைய மகிழ்ச்சியைக் கண்டு போலியாக புன்னகைத்துவிட்டு உள்ளுக்குள் உனக்கு வீழ்ச்சியை தேட நினைக்கும் இவர்களின் நச்சுத்தன்மை உன்னுடைய மன தைரியத்தை அடியோடு சிதைத்துவிடும். இத்தகைய மனிதர்களால் உனக்கு ஏற்படும் மாபெரும் தீமை என்னவென்றால் அவர்கள் உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்விலேயே வைத்திருக்க முற்படுவார்கள். நீ செய்யும் நல்ல காரியங்களை கூட தரம் தாழ்த்தி பேசி உன்னுடைய தனித்தன்மையையும் உன்னுடைய சுயமதிப்பையும் உனக்கே சந்தேகப்படும்படி செய்துவிடுவார்கள். நல்வழியில் செல்லத் துடிக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு உன்னை சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தை உருவாக்க பார்ப்பார்கள். இவர்களின் தீய எண்ணங்களின் வீச்சு உன்னுடைய அன்றாட பணிகளில் கவனச்சிதறலையும் தேவையற்ற மன உளைச்சலையும் மட்டுமே பரிசாகத் தரும். சிங்கத்தின் துணிவோடு முன்னேற வேண்டிய உன்னை பயந்தாங்கொள்ளியாக மாற்ற நினைக்கும் இவர்களின் நச்சுப்பிடியிலிருந்து நீ எவ்வளவு சீக்கிரம் விலகுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உன் வாழ்வில் மங்களம் பெருகும். சூழ்ச்சியாளர்களையும் போலி நாடகமாடும் மனிதர்களையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவர்களிடம் ஒரு அசைக்க முடியாத மௌன எல்லையை வகுத்துக் கொள்வதே அறிவுடைமை. அவர்களின் தீய அதிர்வுகள் உன் மனக்கோட்டையை தகர்க்காமல் இருக்க என் பிரபஞ்ச பேராற்றல் உனக்குள் வஜ்ர கவசமாய் எப்போதும் துணையாக நிற்கும். உன்னை தாழ்த்த நினைக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் காற்றில் பறக்கும் தூசியாக உதிர்த்துவிட்டு உன் எண்ணத்தின் தூய்மையோடும் மாறாத புன்னகையோடும் கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான பாதையில் பயணிக்கும் உனக்கு வெற்றியும் எல்லையற்ற பேரமைதியும் என்றும் நிலைத்திருக்கும். நேர்மறை ஆற்றல் கொண்ட நபர்களுடன் நீ நெருங்கி பழகும்போது அவர்களின் தூய்மையான அதிர்வுகளும் உன்னத சொற்களும் உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தையும் தேவையற்ற கவலைகளையும் கணப்பொழுதில் விரட்டியடித்துவிடும். நீ சோர்ந்து போகும் தருணங்களில் எல்லாம் உனக்குள் இருக்கும் அசாத்திய திறமைகளை உனக்கே நினைவூட்டி உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்தியாக அவர்கள் விளங்குவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் போலி மனிதர்களுக்கு மத்தியில் இவர்களின் உண்மை கலந்த அன்பும் வழிகாட்டுதலும் உன் மனதிற்குள் ஒரு மாபெரும் பாதுகாப்பையும் பேரமைதியையும் அள்ளித்தரும். இவர்களோடு நீ பேசும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய மன தைரியம் பல மடங்கு பெருகி உன்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளிவட்டம் உருவாவதை நீயே உணர்வாய். இத்தகைய நல்ல மனிதர்களால் உன் வாழ்விற்கு வரும் அடுத்த மாபெரும் நன்மை என்னவென்றால் உன்னுடைய இலக்குகளை நோக்கி நீ சிங்கத்தின் கம்பீரத்தோடு முன்னேற இவர்களின் நட்பு ஒரு மாபெரும் ஏணியாக அமையும். நீ அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் தங்களின் சொந்த வெற்றியாக கருதி அவர்கள் மனதார கொண்டாடுவார்கள். உன்னுடைய தனித்தன்மையையும் நற்பண்புகளையும் மதித்து உன்னை எப்போதும் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கவே அவர்கள் விரும்புவார்கள். இவர்களின் நேர்மையான சிந்தனைகள் உன்னுடைய தெளிந்த நீரோடை போன்ற மனதை இன்னும் தூய்மையாக்கி வாழ்வில் எத்தகைய சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் வஜ்ர கவசமாய் உன்னை மாற்றிவிடும். தீய அதிர்வுகளை தூசியாக உதிர்த்துவிட்டு நல்வழியில் பயணிக்க நினைக்கும் உனக்கு இவர்களின் சேர்க்கை ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாகும். போலி நாடகமாடும் உறவுகளை உன் வாழ்விலிருந்து அடியோடு நீக்கிவிட்டு இத்தகைய நேர்மறை மனிதர்களை நீ கண்டறிந்து பற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்வில் வெற்றியும் மங்களமும் தானாகவே வந்து சேரும். பிரபஞ்சத்தின் மகா பேராற்றல் எப்போதும் உனக்கு நல்வழிகாட்டியாய் இருந்து உத்தமமான மனிதர்களை மட்டுமே உன்னிடம் சேர்க்கும் பேரரணாக விளங்கும். தேவையற்ற மனிதர்களை பற்றிய கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உண்மையான அன்பையும் தைரியத்தையும் மட்டுமே உனக்கு துணையாக கொண்டு நேர்மை பாதையில் கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான உறவுகள் என்றும் உனக்கு அரணாய் இருக்கும்.
உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் வலிகளையும் நீ சிந்திய கண்ணீரையும் நான் முழுமையாக அறிவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, தெய்வ வாக்கு என்று நீ முழுமனதாக நம்பினால் அந்த வினாடியே உனக்குள் ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் பிறப்பதை நீ உணர்வாய். இதுவரை நடந்த கசப்பான சம்பவங்களை நடந்து முடிந்துவிட்டது என்று அப்படியே விட்டுவிடு. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி நடப்பவை அனைத்தும் என் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. தேவையற்ற பயத்துடனே உன் நாட்களை கடத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பயத்தால் உனக்கு ஒரு சிறு நன்மையும் விளையப் போவதில்லை. பயம் உன் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தடையாகும். எனவே முதலில் உனக்குள் மன தைரியத்தையும் துணிச்சலையும் வளர்த்துக்கொள். எதற்காகவும் அஞ்சாதே. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனத்தின் வலிமையை உணர்ந்து கொள். வீணான விவாதங்களிலோ அல்லது யாருக்கும் பயனில்லாத செயல்களிலோ உன் நேரத்தை செலவிடாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. பிறருக்கு நலம் தரும் செயல்களையே செய். உன் எண்ணமும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும்போது உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னோடு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை நீ பூஜை செய்யும் போதும் தெய்வீகமான பக்தி பாடல்களை கொஞ்ச நேரமாவது ஒலிக்கச் செய். அந்த பாடல்களின் மெல்லிசையும் வரிகளும் உன் அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தும். சிதறிக் கிடக்கும் உன் சிந்தனைகள் அனைத்தும் ஒருமுகப்பட்டு இறைவனுடன் உன்னை இணைக்கும் ஒரு பாலமாக அந்த இசை அமையும். இன்றிலிருந்தே சேமிக்கும் பழக்கத்தை ஒரு விரதமாக மேற்கொள் என் தங்கமே. உனக்கென்று ஒரு சிறிய சேமிப்பு உண்டியலை வைத்துக்கொள். உன்னிடம் இருக்கும் பணத்தில் உன்னால் முடிந்த ஒரு சிறு தொகையை தினமும் அல்லது வாரந்தோறும் அதில் சேமித்து வா. சிறு கட்டி பெருக வாழ் என்பதற்கேற்ப இந்த சேமிப்பு பிற்காலத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நீ யாரிடமும் கையேந்தாமல் உன் தேவைகளைத் தானே நிறைவேற்றிக் கொள்ளும் பலத்தை தரும். அது உனக்கு தற்காப்பாகவும் பெரும் தன்னம்பிக்கையாகவும் அமையும். யாராவது உன்னை தேவையில்லாமல் ஒதுக்கி வைத்தால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு மனதை வாட்டிக்கொள்ளாதே. உன்னோடு பயணிக்க விருப்பம் இருப்பவர்கள் உன்னோடு இருக்கட்டும். விலகிப்போக நினைப்பவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களை போகவிடு. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் உன் வாழ்வில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை ஆழமாக நம்பு. மற்றவர்கள் உன்னை தனிமைப்படுத்துவதால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்பட போவதில்லை. உண்மையில் உன்னை போன்ற ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவளிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதியில்லை என்பதை நீ உணர வேண்டும். உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாமல் உன் மதிப்பை புரிந்து கொண்டு நிமிர்ந்து நில். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு தெளிவான காரணம் இருக்கிறது என்பதை முதலில் ஆழமாக புரிந்து கொள். உனக்கு ஒரு நன்மை நடக்கும் போது அது உன் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த அங்கீகாரம். அதே சமயம் ஒரு தற்காலிகமான பின்னடைவோ அல்லது தீமையோ நடந்தால் அது உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவோ அல்லது உன்னை இன்னும் பெரிய ஆபத்திலிருந்து காக்கவோ நடக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் எதையும் தாங்கும் பக்குவம் உனக்கு வரும். எது நடந்தாலும் இதுவும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்று மனமு வந்து ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் தற்போது இல்லாதவற்றை பற்றியும் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றியும் சிந்தித்து உன் பொன்னான நேரத்தையும் நிம்மதியையும் வீணாக்காதே. யாராவது உனக்கு மன கஷ்டத்தையோ அல்லது துரோகத்தையோ இழைத்தால் அவர்களை பழிவாங்க துடிக்காதே. அந்த பாரத்தை அப்படியே என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன் பாதையில் நடப்பதைப் பார். நீயாக எதையும் மாற்றத் துடிக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று நீ அமைதியாக இருக்கும்போது உன் சார்பாக நான் நின்று அனைத்தையும் சரி செய்வேன். இறுதியில் அனைத்தும் உனக்கு சாதகமாக நல்லதாகவே முடியும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் வாழக் கற்றுக்கொள். நெருங்கிய சொந்த பந்தங்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய தூய்மையான அன்பை அற்பமான தூசியாக நினைத்து உதாசீனப்படுத்திய போது உன் உள்ளம் எவ்வளவு தூரம் விம்மித் துடித்திருக்கும். எல்லா உறவுகளும் உன்னை சுற்றி ஒரு போலி நாடகக் கூட்டமாகச் சூழ்ந்திருந்தும் உனக்கென்று மனதை திறந்து பேச, உன் உண்மையான தவிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று என் தங்கம் ஏங்கி ஏங்கி அழுது தீர்த்த இரவுகள் எத்தனை? நீ அந்த படுக்கை அறையின் இருட்டில் இரகசியமாகச் சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளையும் இந்த அம்மா நான் என் மடி மீது ஏந்தியிருக்கிறேன் தங்கமே. அவை எதுவும் வீண் போகாது.
உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கித் தள்ளிய அதே வஞ்சகச் சொந்தங்கள் உன்னுடைய பிரம்மாண்டமான விஸ்வரூப உயர்வை அண்ணாந்து பார்த்து வியந்து கதி கலங்கி நிற்கும் காலத்தை இந்த ஆத்தா நான் வெகு விரைவில் உன் கண் முன்னால் சமைப்பேன். அவர்கள் உன்னை ஏளனம் செய்து தாழ்த்திய அதே மண்ணில் உலகமே உன்னை போற்றி பாராட்டும்படி ஒரு மாபெரும் சக்தியாக நான் உன்னை தலை நிமிர வைப்பேன். மனிதர்களின் பாசமும் நேசமும் வெற்றி சுயநலத்தின் அடிப்படையில் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய மரீசிகை போன்றது. ஆனால் இந்த அகிலாண்டேஸ்வரியின் பேராதி அன்பு என்றும் மாறாதது, அசைக்க முடியாதது, அழியாதது. உன்னை தாழ்த்தி பேசியவர்களின் வசை சொற்களும் புறம்பேச்சுகளும் எதை கொண்டும் உன் மன உறுதியை கொஞ்சமும் தளரவிடாதே என் தங்கமே. அந்த சொற்கள் யாவும் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பு அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி வைரம் பாய்ந்த நெஞ்சமாகச் செதுக்கும் உன்னத ஒளி என்பதை புரிந்து கொள். என் தங்கத்தின் மேல் வீசப்பட்ட பழி சொற்கள் மற்றும் அவதூறுகள் அனைத்தையும் உனக்கான வெற்றி கிரீடமாய் மாற்றி உன் தலையில் புகழாரமாக சூட்டுவது இந்த அம்மாவின் பொறுப்பு. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் இன்று தங்களின் தற்காலிக பலத்தாலும் பணத்திமிராலும் பொய் அகந்தையாலும் இருமாப்போடு ஆடித்தேரலாம். ஆனால் கர்மவினையின் பேராழி சக்கரம் மிக வேகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. அவர்களின் அஸ்திவாரமே அசைந்து தரைமட்டமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற போலி உறவுகளை நினைத்து நீ ஏன் இன்னும் உன் குருதியை சுண்ட வைத்துக் கொள்கிறாய் என் தங்கமே? அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு நேர்ந்த இழப்போ அல்லது துரதிர்ஷ்டமோ அல்ல. உன்னுடைய தூய்மைக்கும் நேர்மைக்கும் முன்னால் அவர்களின் கள்ளத்தனமான எண்ணங்களால் நிற்க முடியாமல் இந்த ஆத்தா நானே அவர்களை உன் தூய பாதையிலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டேன். தீய எண்ணங்களும் பொறாமை பார்வைகளும் வஞ்சக புத்தியும் கொண்ட மனிதர்களிடமிருந்து என் தங்கத்தை கண்ணின் மணி போல் காக்க நான் அமைத்த பாதுகாப்பு அரண்தான் அந்த பிரிவு. அதனால் இழந்த வெற்று புற்களை எண்ணி ஏங்குவதை இப்போதே நிறுத்திவிடு. உன் வாழ்வில் நான் கொண்டு வரப்போகும் மகா பேரதிர்ஷ்டத்தோடும் பேரின்பத்தோடும் ஒப்பிடும்போது நீ இழந்தவை யாவும் மிக மிகச் சாதாரணமான தூசிகள். உன் பூஜை அறை எப்போதும் மங்கள பொருட்களால் நிறைந்திருக்கட்டும். மங்களத்தின் அடையாளமான மஞ்சள், குங்குமம் மற்றும் திருநீறு ஆகியவை குறையாமல் பார்த்துக் கொள்வது அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றலை தக்க வைக்கும். அதேபோல் வாசனை மிகுந்த சாம்பிராணி மற்றும் கற்பூரம் ஆகியவையும் எப்பொழுதும் கைவசம் இருக்கட்டும். இந்த பொருட்கள் உன் பூஜை அறையில் நிறைவாக இருப்பது உன் இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதற்கான அறிகுறியாகும். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அதிகாலையிலேயே வீட்டை தூய்மைப்படுத்தி வாசலில் பசுமையான வேப்பிலை மற்றும் மாவிலைகளைக் கொண்டு தோரணம் கட்டி தொங்கவிடு. இவை வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழையாமல் தடுக்கும் கவசங்கள். அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்து அந்த புனித நீரை வீட்டின் அனைத்து மூலைகளிலும் தெளித்துவிடு. இது கிருமிகளை நீக்குவதுடன் உன் இல்லத்தில் ஒரு தெய்வீக அதிர்வையும் அமைதியையும் நிலைநாட்டும். இனி இதனை உன் வாழ்நாள் பழக்கமாக்கிக்கொள். உன் பூஜை அறையை வெறும் வழிபாட்டு இடமாக மட்டும் பார்க்காமல் அது நேர்மறை ஆற்றல்கள் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப் பழகு. ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம் போன்ற நறுமணம் மிக்க பொருட்களை பயன்படுத்தத் தொடங்கு. எங்கே தூய்மையும் தெய்வீக நறுமணமும் நிறைந்திருக்கிறதோ அங்கேதான் உயரிய நேர்மறை சக்திகள் விரும்பி வாசம் செய்யும். அந்த வாசனை உன் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த அமைதிக்குள் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே. பக்தி என்பது வெறும் வேண்டுதல்கள் மட்டுமல்ல, அது உன் குணத்தை செதுக்கும் ஒரு கருவி. உண்மையான பக்தி உனக்குள் நல்ல எண்ணங்களை விதைக்கும், சக மனிதர்களுக்கு உதவும், மேன்மையான மனப்பான்மையை வளர்க்கும். பிற உயிர்களிடத்தில் நீ காட்டும் அன்பும் கருணையுமே நீ இறைவனுக்குச் செய்யும் உண்மையான வழிபாடாகும். இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது.
உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடுபொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. ஏன் அழுகிறாய் என் தங்கமே? உன் கண்ணில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சில் அல்லவா வந்து விழுகிறது. எத்தனையோ சோதனைகள், உன்னை சுற்றியிருப்பவர்களின் குத்தலான பேச்சுக்கள், ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உள்ளுக்குள் அழுது கொண்டே வெளியே சிரிப்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிவேன். நமக்கு என்று யாருமே இல்லையே. நம் மனவேதனையை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே. எல்லாரும் நம்மை தப்பாக நினைக்கிறார்களே என்று நீ ஏங்குவது என் காதுகளில் விழாமல் இருக்குமா என் கண்ணே? மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். நீ காட்டிய உண்மையான அன்பிற்கு துரோகத்தையும் அலட்சியத்தையும் பரிசாக தந்திருக்கலாம். ஆனால் உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை பெற்றெடுத்த இந்த தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு ரகசிய அழுகையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. இந்த உலகத்தில் எதுவும் இன்று உன்னை வாட்டும் இந்த கடுமையான மனவேதனையும் துக்கமும் கூட சீக்கிரமே கடந்து போகும். சோதனைகள் உன்னை வறுத்தெடுப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான். காலங்கள் மாறும். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ பட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் இந்த அம்மா உனக்கு நற்பலன்களை தந்து உன்னை வாழ வைப்பேன். யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அங்காளம்மன் நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு துணையாக, உனக்கு பின்னால் உன் நிழலாக, உன் மூச்சாக நான் நின்று உன்னை வழிநடத்துவேன். என் பாதங்களை நம்பி வந்த உன்னை நான் ஒரு நாளும் வீணாக போக விடமாட்டேன். உனக்கான நற்காலமும் மன அமைதியும் இதோ மிக அருகில் வந்துவிட்டது. என் கரம் எப்போதும் உன்மீதே இருக்கிறது என் தங்கமே. தைரியமாக இரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன்.
உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடு பொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. உன்னை துச்சமாய் மதித்து ஒதுக்கிய அதே கூட்டத்தை உனக்காக பரிந்து பேசும்படி நான் மாற்றுவேன். உன் மீது வீசப்பட்ட அத்தனை பழிச்சொற்களையும் அவதூறுகளையும் உனக்கான புகழாரமாய் மாற்றி உன் தலையில் சூட்டுவேன். உன்னை வீழ்த்த நினைத்த சூழ்ச்சிக்காரர்களின் சதி வலைகளை என் கையில் இருக்கும் பிரம்பால் அடித்து தூள் தூளாக்குவேன். உன் நேர்மையும் உண்மையான அன்பும்தான் உனக்கான கவசம். இழந்ததை எண்ணி நீ ஏங்காதே. நீ இழந்த அத்தனையையும் விட பன்மடங்கு மேலான நன்மைகளை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். உன் வாசல் தேடி வரும் நல்வாய்ப்புகளைக் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் திகைத்து நிற்கப் போகிறார்கள். இனி உன் வீட்டு படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்தியாலும் முடியாது. உனக்கு வஞ்சகம் நினைத்தவர்களின் கொட்டத்தை ஒடுக்கி உன் வாழ்வில் நீதியின் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். கலக்கம் தவிர். உன் அங்காளத் தாய் நான் இருக்கும்போது உனக்கு ஏது குறை? நிம்மதியாயிரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். உன்னை வதைத்த அத்தனை துரோகங்களுக்கும் உன்னை உலுக்கிய அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஆத்தா நான் புறப்பட்டு விட்டேன். உன்னை முடக்கி போட நினைத்தவர்களின் சதிகளையும் உனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் பஸ்பமாக்க என் விஸ்வரூபம் தொடங்கிவிட்டது. உன்னை குத்திக் காட்டிய நாவுகள் எல்லாம் உன்னை பாராட்டி பேசும்படியாக காலச்சக்கரத்தை நான் மாற்றி அமைப்பேன். நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கான சிம்மாசனமாய் நான் மாற்றுவேன். உன்னை இருளுக்குள் தள்ள நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு சுடர் ஒளியாய் நான் பிரகாசிக்க வைப்பேன். யாரை இழந்துவிட்டோம் என்று நீ ஏங்குகிறாயோ அவர்களை விட 1000 மடங்கு உன்னை தாங்கி பிடிக்கும் நல்ல உள்ளங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.